செலவை அவர் சொற்படி செய்வதற்கு அவருக்கு மனசு இல்லை. ஆனா எலியா அங்க ஒரு வார்த்தையை சொல்றான். என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா 14ஆம் வசனத்துல, கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும். தேசத்துல பஞ்சம் இருக்குது, உண்மைதான். சாப்பாட்டுக்கு வழி இல்லை, தண்ணி கூட இல்லை, பயிர் வைக்க முடியாது, எதுவுமே இல்லைதான். இந்த பஞ்சகாலம் தீரும் மட்டும், பஞ்சம் முடியும் மட்டும், மழை வரும் மட்டும் உன் வாழ்க்கையில உன் பானையில மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீ கொடுக்க ஆரம்பிப்பாய் சொன்னா உன்னுடைய வாழ்க்கையில மகிமையின் ஐஸ்வர்யம் வெளிப்பட ஆரம்பிக்க கொடுப்பார். ஆமென். எஸ்பெஷலி ஆவிக்குரிய லைஃப்ல, ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல ஒரு புதிய துவக்கம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். ஆமென். ஒரு புதிய ஜப அனுபவங்கள், புதுவிதமான தேவனோட நடக்கிற அனுபவங்கள்லாம் உண்டாயிருக்கும். எதிர்பார்ப்போடு இருங்கள், ஜபத்தில் இருங்கள், தேவனோடு இணைந்திருங்கள், கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். எடுத்துக்கொள்ளுங்கள் பிலிப்பியர் எழுதுகிற நிருபம். இந்த மாத வாக்குத்தத்தத்தை நாம் தியானிக்க போகிறோம். பிலிப்பியர் எழுதுகிற நிருபம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். பிலிப்பியர் எழுதுகிற நிருபம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரைக்கும் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆகிலும் நீங்கள் என் உபத்திரவத்தில் என்னோடு உடன்பட்டது நலமாய் இருக்கிறது. மேலும் பிலிப்பியரே, சுவிசேஷத்தின் ஆரம்பத்திலே நான் மக்கதோனியாவிலிருந்து புறப்பட்ட போது கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டது அல்லாமல் வேறொரு சபையும் உடன்படவில்லை என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நான் தெசலோனிக்காவில் இருந்தபோதும் என் குறைச்சலை நீக்கும்படி நீங்கள் 2 தரம் அனுப்பினீர்கள். உபகாரத்தை நான் நாடாமல் உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படியே நாடுகிறேன். எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூர்ணமும் உண்டாயிருக்கிறது. உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக எப்பாப்பிரத்துவின் கையிலே வர பற்றி கொண்டபடியால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். 19ஆம் வசனம் எல்லாரும் கவனமாய் கவனியுங்கள். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். மறுபடியும் வாசிக்கிறேன். 19ஆம் வசனம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஹல்லேலூயா. இந்த 8வது மாதத்துல தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். ஆமென். பிலிப்பியர் எழுதின புத்தகம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வேதத்துல வாசிக்கிறோம். என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்களுடைய குறைவுகள் எல்லாவற்றையும் அவர் நிறைவாக்க போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். இந்த மாதத்துல என் வாழ்க்கையில காணப்படுகிற எல்லாவித குறைவுகளும் நிறைவாகுகிற ஒரு மாதமாய் என் வாழ்க்கையில இருக்கும். ஆமென். நேற்று தினத்துல நம்ம வாக்குத்தத்த ஆராதனை அதைத்தான் நம்ம பார்த்தோம். ஒரு இன்ட்ரோடக்ஷனா பார்த்தோம், ஒரு துவக்கமா ஆரம்பமா நம்ம அதை பார்த்தோம். இன்னைக்கு கொஞ்சம் விரிவாய் பார்க்க போகிறோம். எப்படி தேவன் என் வாழ்க்கையில அவர் குறைவுகளை நிறைவாக்குவார், எப்படி மகிமையின் ஐஸ்வர்யம், தேவனுடைய மகிமையின் ஐஸ்வர்யம், கிறிஸ்துவுக்குள் இருக்கிற மகிமையின் ஐஸ்வர்யம் என் வாழ்க்கையில் அது எப்படியெல்லாம் கிரியை செய்யும், எப்படியெல்லாம் என் வாழ்க்கையில் அது செயல்படும், என்னவெல்லாம் கொண்டு வரும், எந்தெந்த ஐஸ்வர்யத்துக்கு நேராக என்னை நடத்தும், எப்படிப்பட்ட நன்மைகள்லாம் என் வாழ்க்கையில் அது வாய்க்க செய்யும் என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. பவுல் சொல்லும் போது சொல்றாரு, என் தேவன், அவருடைய தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி. இங்கே பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து டிரான்ஸ்லேஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார்னு இருக்குது. மூல பாஷையில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன் இப்படி போடப்பட்டிருக்கிறது. என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி, the glorious riches, ஆமென், மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை நிறைவாக்குவார். ஆமென். தமிழில் வாசிக்கும் போது நிறைய நேரத்தில் இப்படி இன்டர்பிரட் பண்ணப்படுகிறது. எப்படின்னு சொன்னால், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் அப்படின்னு உடனே எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா, நம்ம எல்லாம் பரலோகம் போன பிறகு என் குறையெல்லாம் நிறைய ஆயிடும் அப்படின்னு. இல்லை, இந்த பூமியில வாழும்போது நான் குறைவோடு வாழாதபடிக்கு, என் வாழ்க்கையில் நிறைவை கட்டளையிடும்படிக்கு தேவன் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை என் வாழ்க்கையில அவர் ரிலீஸ் பண்ண விரும்புகிறார். எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறீங்க? ஆமென். நம்முடைய வாழ்க்கையில ஒரு மகிமையின் ஐஸ்வர்யம் வெளிப்பட வேண்டும். நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கை, நாம் வாழ்கிற இந்த பூமியில மகிமையின் ஐஸ்வர்யத்தை நாம் அனுபவிக்க வேண்டும். அதுதான் தேவனுடைய விருப்பமும் தேவனுடைய திட்டமா இருக்குது. அதற்காக தான் கிறிஸ்து இந்த பூமியில வந்தார். அதுக்காக தான் இந்த கிறிஸ்து பூமியில வந்து எனக்காக கல்வாரி சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு, கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தி அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார். எனக்காக உதவி
உதவி செய்யும்படியாய், என்னை தேற்றும்படியாய், என்னை ஆறுதல் படுத்தும்படியாய், சகல சத்தியத்திற்குள்ள நடத்தும்படியாய் பரிசுத்தாவியானவர் எனக்கு ஈவாய் கொடுத்திருக்கிறார், அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார், ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார், உன்னதங்களிலே அவரோட கூட என்னை உட்கார வைத்திருக்கிறார். ஏன் இதெல்லாம் ஆண்டவர் செய்திருக்கிறார்னா, அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யம் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்பட வேண்டும். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில நாம் அனுபவிக்க வேண்டும். அதுதான் தேவனுடைய விருப்பமா இருக்குது. ஹல்லேலூயா. மகிமையின் ஐஸ்வர்யத்துக்கும் இந்த உலகத்தின் ஐஸ்வர்யத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. நான் நேற்றைய தினத்துல வாக்குத்தத்தம் அதை பத்தி பேசினேன். ஆமென். மகிமையின் ஐஸ்வர்யம் பாத்தீங்கன்னா அது அழியாததா இருக்குது, நித்தியமா இருக்கிறது, அது ஜீவன் உள்ளதா இருக்குது, அநேக காரியங்களை உயிர்ப்பிக்கக்கூடியதா இருக்குது. ஆனால் இந்த உலகத்தின் ஐஸ்வர்யம் அழிந்து போகக்கூடியதா இருக்கிறது, மறைந்து போகக்கூடியதா இருக்கிறது, மாறக்கூடிய தன்மையுடையதா இருக்கிறது, அது செத்து போகக்கூடியதா இருக்கிறது, அது ஒரு நேரத்தில் ஏறும் இறங்கும். ஆனால் மகிமையின் ஐஸ்வர்யம் அப்படி கிடையாது. மகிமையின் ஐஸ்வர்யம் என்பது அது பெருகிக் கொண்டே இருக்கும், அது எஸ்டாப்ளிஷ் ஆகிக்கொண்டே இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு மகிமையின் ஐஸ்வர்யத்தை தான் கர்த்தர் இந்த காலவேளை உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில அவர் வெளிப்படுத்த விரும்புகிறார். ஆமென். இந்த மகிமையின் ஐஸ்வர்யம் வெளிப்படும் போதுதான் இந்த பூமி நம்ம மூலமாய் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அந்த மகிமையின் ஐஸ்வர்யம் வெளிப்பட்டதினாலே தான் ஆபிரகாம் மூலமாய் பூமி ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆமென். கிறிஸ்துவுக்குள்ள அந்த மகிமையின் ஐஸ்வர்யம் வெளிப்பட்டதனால தான் கிறிஸ்து மூலமாய் இந்த பூமி ஆசீர்வதிக்கப்பட்டது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அப்ப என்னுடைய வாழ்க்கையிலும் அந்த மகிமையின் ஐஸ்வர்யம் வெளிப்படும் பொழுதுதான் என்னுடைய இந்த பூமி என் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. நிறைய நேரத்தில் நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம், நானே ஆசீர்வாதமா இல்லை, எனக்கே ஆசீர்வாதம் இல்லை, எனக்கே சமாதானம் இல்லை, எனக்கே சந்தோஷம் இல்லை, எனக்கே பொருளாதாரத்தில் ஒரு பெரிய முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை இல்லை, உங்களுக்குள்ள ஒரு மகிமையின் ஐஸ்வர்யம் இருக்கிறது. அதை நீங்கள் என்றைக்கு பார்க்க ஆரம்பிக்கிறீர்களோ, அதை என்றைக்கு விசுவாசிக்க ஆரம்பிக்கிறீர்களோ, அதை என்றைக்கு நம்ப ஆரம்பிக்கிறீர்களோ, அதை என்றைக்கு நீங்கள் பிரகடனப்படுத்த ஆரம்பிக்கிறீர்களோ, அதை என்றைக்கு நீங்கள் பேச ஆரம்பிக்கிறீர்களோ, என்றைக்கு அது உங்கள் கண்கள் அதை பார்க்க ஆரம்பிக்கிறதோ அன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் அது வெளிப்பட ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. ஆமென். அப்படிப்பட்டதான ஒரு மகிமையின் ஐஸ்வர்யத்தை குறித்து தான் பவுல் இங்கே எழுதுகிறதை பார்க்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த மகிமையின் ஐஸ்வர்யம் வரும்போது என்ன நடக்கும்? இந்த மகிமையின் ஐஸ்வர்யத்தை குறித்து வேதத்தில் நிறைய இடத்துல போடப்பட்டிருக்கு. இந்த மகிமையின் ஐஸ்வர்யம் வேற யாரும் இல்லை, கிறிஸ்து தாங்க. ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்து என் வாழ்க்கைக்குள்ளாக இருக்கிறபடினால என்னுடைய வாழ்க்கை எல்லாமே நிறைவா இருக்கும். பாருங்க, நம்ம கொலோசியர்ல வாசம் பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிகாரத்தில் இப்படி போடப்பட்டிருக்கிறது. 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாக இருக்குது. தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் அப்படின்னு சொன்னா தேவனிடத்தில் இருக்கிற எல்லாவித பரிபூர்ணமான நன்மைகளும் கிறிஸ்துவுக்குள்ள வாசமாக இருக்கிறது. 10ஆம் வசனம் சொல்லுது, மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராக இருக்கிற அவருக்குள், யாருக்குள்? கிறிஸ்துவுக்குள் நீங்களும் நானும் பரிபூர்ணம் உள்ளவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப கிறிஸ்துவுக்குள்ள தான் இந்த மகிமையின் ஐஸ்வர்யம் இருக்குது. அந்த கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறபடினால என்னுடைய வாழ்க்கையில எப்பவுமே நிறைவு இருந்துட்டே இருக்கும். ஆமென். அதுதான் பவுல் அந்த இடத்துல எழுதும்போது சொல்றாரு, உங்கள் குறைவு எல்லாம் நிறைவாக்கப்படும். ஹல்லேலூயா. இந்த 8வது மாதத்துல என்னுடைய குறைவுகள் எல்லாமே நிறைவாக்கப்படுகிற மாதமா இருக்கும். ஆமென். எங்கெங்கெல்லாம் உங்க குறைவை பார்த்துட்டு இருந்தீங்களோ, எங்கெங்கெல்லாம் நீங்க குறைவா பார்த்துட்டு இருந்தீங்களோ, எங்கெங்கெல்லாம் உங்க வாழ்க்கையில நிறைவே இல்லாத, ஒரு சந்தோஷமே இல்லாத, சாட்டிஸ்ஃபைடே இல்லாம, எங்கெங்கெல்லாம் உற்சாகம் இல்லாம நீங்க ஓடிக்கொண்டிருந்தீங்களோ அந்த எல்லா பகுதிகளிலும் தேவன் இந்த 8வது மாதத்துல நிறைவை கட்டளையிட விரும்புகிறார். ஆமென். குறைவுகளை இனி நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். ஹல்லேலூயா. இன்னொரு மொழிபெயர்ப்பு இப்படி சொல்கிறது, ஆங்கில வேதாந்தத்தில் ஆம்பிளிஃபைட் பைபிள் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, abundant supply அப்படின்னு சொன்னா நிறைவான ஒரு பலனை தேவன் என்ன பண்ணுவார்? கொடுத்துட்டே இருப்பார். abundant supply. ஹல்லேலூயா. அப்படின்னும் போது இதுவரைக்கும் ஆண்டவர்கிட்ட கேட்போம், நம்முடைய தேவைகளுக்காக கேட்கும் போது அல்லது நினைக்கும் போது, நம்முடைய தேவைகளை ஆண்டவர் சமூகத்தில் வைக்கும் போது தேவன் தேவைகளை சந்திப்பார். அன்றன்றைக்கு தேவைகள் சந்திக்கப்படும். நிறைய பேர்ட்ட கேட்டால் சொல்லுவாங்கல்ல, எப்படிங்க போயிட்டு இருக்குது, தேவைகள்லாம் சந்திக்கப்படுதா? ஏதோ கர்த்தர் நடத்துறாரு, அன்னைக்கு தேவையானதை கர்த்தர் என்ன பண்றாரு? கொடுத்து நடத்துறாரு அப்படின்னு சொல்லுவாங்களா? இப்போ அன்றன்றைக்கு கொடுக்கப்பட்டதை தவிர்த்து இந்த 8வது மாதத்துல தேவன் சொல்ற abundant supply அப்படின்னா மிகுதியான, நிறைவான, அதாவது தேவைக்கும் அதிகமாய் கர்த்தர் இந்த மாதத்தில் நமக்கு சந்தித்து நடத்துவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. தேவைக்கும் அதிகமாக சந்திக்கப்படும். ஏன் சொன்னா, என்னுடைய தேவை பூர்த்தி ஆகும் போது, என்னுடைய தேவை நிறைவாகும் போது, என்னுடைய தேவைகள் முழுமையாய் சந்திக்கப்படும் போது, நான் அது நிறைவாய் நிரம்பி வழியும் போது நான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கேன். ஹல்லேலூயா. அதுதான் சங்கீதக்காரன் தாவீது சொல்லும்போது சொல்றான் 23ஆம் சங்கீதத்துல, என் பாத்திரம் என்ன பண்ணுதான்? நிரம்பி வழிகிறது. ஆமென். அப்படின்னு சொன்னா அந்த பாத்திரம் நிரம்பி வழியும் போது, நிரம்பி வழிகிற பாத்திரத்தின் மூலமாய் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் பகிர்ந்தளிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட ஒரு abundant supply, எப்போதும் நிறைவாக இருக்கக்கூடிய ஒரு மகிமையின் ஐஸ்வர்யத்தை தான் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில்
கொடுக்க விரும்புகிறார். ஆமென். இனி அன்றன்றைக்கு சந்திக்கப்படுகிறது அல்ல, அப்பப்போ நான் தேவனை நோக்கி பார்த்து கிடைக்கிறது அல்ல, அப்பப்போ தேவன் எனக்கு கொடுக்கிறது அல்ல, எப்பவுமே நிறைவா இருக்கக்கூடிய, ஆமென், எப்போதுமே கையை விட்டு எடுக்கக்கூடிய அளவுக்கு, எப்பவுமே அது குறைந்து போகாத படிக்கு அதோட நிறைவு இருந்துட்டே இருக்கிற அளவுக்கு கர்த்தர் இந்த 8வது மாதத்தில் ஆசீர்வதிக்க போறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். எப்பவுமே நிறைவு இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. உங்க வீட்டுக்குள்ள பேசிட்டே இருக்கணும், ஆனால் அந்த நிறைவை பத்தி. ஆமென். என் வீட்டுக்குள்ள எப்பவுமே நிறைவு இருக்கும். ஆமென். என்னுடைய வாழ்க்கையில பொருளாதாரத்தில் ஐஸ்வர்யம் குறைந்து போகாது, சமாதானம் குறைந்து போகாது, சந்தோஷம் குறைந்து போகாது, மகிழ்ச்சி குறைந்து போகாது, பலன் குறைந்து போகாது, ஆரோக்கியம் குறைந்து போகாது, என்னுடைய வாழ்க்கையில எல்லாவித நன்மைகளும் குறைந்து போகாது. தேவன் வைத்திருக்கிற எந்த ஒரு மேன்மையான காரியங்களும் உயர்வான காரியங்கள் என் வாழ்க்கையில குறைந்தே போகாது. அது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், அது பெருகிட்டே இருக்கும், அது நிரம்பி 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 வழிஞ்சிட்டே இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. நம்ம இதெல்லாம் பேசணும் பாருங்க. நாம ஏன் சொன்னா இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. நம்ம பேசாதனால அது என்ன பண்றது நம்மளால அனுபவிக்க முடியல. ஆமென். அப்ப பவுல் சொல்றாரு, அவர் சிறைச்சாலையில் இருக்கும்போது தான் இப்படிப்பட்ட காரியங்களை எழுதுறாரு. இந்த அபண்டன்ட் பிளெஸிங்கை பத்தி எழுதுறாரு. அபண்டன்ட் சப்ளை உண்டாயிருக்கும். ஆமென். இதுவரைக்குமா தேவைகள் சந்திக்கப்பட்டிருக்கும், ஆனால் இனிமேல் தேவைக்கு அதிகமாக கர்த்தர் சந்திப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த 8வது மாதம் அப்படித்தான் இருக்கும். ஹல்லேலூயா. மேன்மையான மாதமா இருக்கும். நீங்க நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுவீங்க. ஆமென். இதுவரைக்கும் நான் மற்றவர்கள்ட்ட ஹெல்ப் வாங்கி இருக்கலாம், அல்லது என்னுடைய சம்பளத்தை எதிர்பார்த்து உட்கார்ந்து இருக்கலாம், ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் கர்த்தர் என்னை மற்றவர்களுக்கு கொடுக்கும்படியாக வைக்க போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இந்த மகிமையின் ஐஸ்வர்யம் வரும்போது சூழ்நிலைகள் எப்படி இருக்கும், எப்படிப்பட்டதான பெருக்கம்லாம் உண்டா இருக்கு. நீங்க வேதத்தில் ஒரு சில வசனங்களை நான் வாசித்து காமிக்கிறேன் பாருங்கள். எரேமியா எழுதின புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும், அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை, அவர்களை மகிமைப்படுத்துவேன். ஆமென். பாருங்க, மகிமை எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் பெருக்கம் உண்டாயிருக்கும், அங்கெல்லாம் வர்த்திப்பு உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. அங்கெல்லாம் வந்து குறுகி போகிற அனுபவமே இருக்காது. பாருங்க, அங்கெல்லாம் குறைவு இருக்கவே இருக்காது. அதுதான் வேதம் சொல்லுது. மகிமை எங்கெல்லாம் வருமோ அங்கெல்லாம் பெருக்கம் இருக்குமே தவிர குறுகி போகிற அனுபவம் இருக்காது, வறட்சி இருக்காது, தரித்திரம் இருக்காது, எந்த ஒரு குறைவுகள் இல்லாத ஒரு வாழ்க்கையை கர்த்தர் கட்டளையிடுவார். ஆமென். இன்னொரு வசனம் கூட எரேமியா 33ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் போது ஒன்பதாம் வசனம், 33ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுது: நான் அவர்களுக்கு செய்யும் நன்மையை எல்லாம் கேட்க போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியும் புகழ்ச்சியும் மகிமையாயும் இருக்கும். பாருங்க, மகிமையின் ஐஸ்வர்யம் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் அபண்டன்ட் பிளஸிங் இருக்கும். ஆமென். மேன்மையான நிறைந்து வழியக்கூடிய, நிரம்பி வழியக்கூடிய, அல்லது ஓவர்ஃப்ளோ ஆகக்கூடிய, எப்பொழுதுமே நிறைவாக இருக்கக்கூடிய அந்த ஐஸ்வர்யம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்துட்டே இருக்கும். அதுதான் இங்க எரேமியா எழுதுகிறார். நான் அவர்களுக்கு செய்யும் நன்மை எல்லாம் கேட்க போகிற ஜாதிகளுக்கெல்லாம் எப்படி இருக்குமா, அது எனக்கு மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியாயும் புகழ்ச்சியாயும் மகிமையாயும் இருக்கும் அப்படின்னு சொன்னா அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில் பிளஸிங் நிரம்பி வழியும். ஆமென். இன்னும் ஒரு சில வசனங்களை கூட நான் வாசிக்க விரும்புகிறேன். ஏசாயா 35ஆம் அதிகாரத்தை திருப்பி கவனிச்சீங்கன்னா 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் இப்படி சொல்லுது: வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல் செழிக்கும், அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும். லீபனனின் மகிமையும் அலங்காரமும் சாரோன் என்பவர்களின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். பாருங்க, எங்கெல்லாம் மகிமையின் ஐஸ்வர்யம் இருக்குதோ அங்கெல்லாம் மிகுதியான செழிப்பு இருக்கும். ஹல்லேலூயா. இந்த காலவெளியில் இந்த 8வது மாதத்தில் தீர்க்கதரிசனமா நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில மிகுதியான செழிப்பை இந்த மகிமையின் ஐஸ்வர்யம் கொண்டு வரும். ஆமென். the glorious riches, ஆமென், bring the prosperity in your life. ஹல்லேலூயா. மிகுதியான ஐஸ்வர்யம், ஆமென், என்றென்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடிய, உங்க வாழ்க்கையில குறைவே இல்லாமல் நடத்தக்கூடிய மிகுதியான ஐஸ்வர்யத்தை இந்த மகிமையின் ஐஸ்வர்யம் கொண்டு வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மிகுதியான செழிப்பை இந்த மகிமையின் ஐஸ்வர்யம் கொண்டு வரும். அதனால தான் ஏசாயால வாசிக்கிறோம். இன்னொரு அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா ஏசாயா 60ஆம் அதிகாரம் அப்படி போடப்பட்டிருக்கிறது. 1ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறேன்: எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. பாருங்க, கர்த்தருடைய மகிமை, அந்த மகிமையின் ஐஸ்வர்யம் என் மேல் உதிக்க ஆரம்பிக்கும் போது வேதத்தில் வாசிக்கிறோம், உதிக்கிற உன் ஒளியினிடத்துக்கு என்ன பண்ணுவாங்க, ராஜாக்களும் ஜாதிகளும் என்ன பண்ணுவாங்க, நடந்து வருவார்கள். சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்துப்பார், அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்துக்கு வருகிறார்கள். உன் குமாரர் தூரத்திலிருந்து வந்து உன் குமாரத்திகள் உன் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள். அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும், கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாய் திரும்பும் அப்படின்னு சொல்லிட்டு 6ஆம் வசனம் சொல்லுது: ஒட்டகங்களின் ஏராளமும்
மீதியான் ஏப்பாத் தேசங்களின் வேகமான ஒட்டங்களும் உன்னை மூடும். சேபாவில் உள்ளவர்கள் யாவரும் பொன்னையும் தூபவர்க்கத்தையும் கொண்டு வந்து கர்த்தரின் துதிகளை பிரசித்தப்படுத்துவார்கள். கேதாரின் ஆடுகள் எல்லாம் உன்னிடத்திலே சேர்க்கப்படும். நெபாயத்தின் கடாக்கள் உன்னை சேவித்து அங்கீகரிக்கப்பட்டதாய் என் பலிபீடத்தில் ஏறும். என் மகிமையின் ஆலயத்தை நான் மகிமைப்படுத்துவேன். ஆமென், ஹல்லேலூயா. எங்கெல்லாம் குளோரியஸ் ரிச்சஸ் வருகிறதோ அங்கெல்லாம் அபரிவிதமான, அதாவது அளவுக்கு அதிகமான நன்மைகளை கர்த்தர் ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கிறார். ஆமென், வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறார், கொடுக்க ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா. ஏன் சொன்னா இந்த மகிமையுடைய வேலையே அதுதான். அது வரும்போது குறைவை அது முற்றிலுமாய் அகற்றி போடுகிறது. என் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நிறைவாக்கக்கூடியதாக இருக்குது. ஆமென். அதனால தான் பவுல் எழுதும்போது சொல்றாரு, எப்பா இதுவரைக்குமா குறைவிலே வாழ்ந்துட்டு இருந்திருப்பீங்க, குறைவையே பார்த்துட்டு இருந்திருப்பீங்க, குறைவையே சந்திச்சு போயிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மகிமையின் ஐஸ்வர்யத்தை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறாரு. அந்த மகிமையின் ஐஸ்வர்யம் என்றென்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நிறைவை கொடுத்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. அந்த மகிமையின் ஐஸ்வர்யம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வரும்போது அதற்கு பின்பு அவருடைய வாழ்க்கையில் குறைவுன்றதுக்கே இடம் இருக்காது பாருங்க. ஆமென். அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையானாலும் சரி, அவருடைய ஜப வாழ்க்கையானாலும் சரி, அவருடைய பசுத்த வாழ்க்கையானாலும் சரி, அவருடைய நீதி உள்ள வாழ்க்கையானாலும் சரி, அவருடைய சமாதானத்திலும் சந்தோஷத்திலும் மகிழ்ச்சியிலும் பொருளாதாரத்திலும் வேலையிலும் எல்லாவற்றிலும் பெருக்கம் உண்டாகிக்கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. நிறைய பேர் சொன்னாங்க இந்த லாக்டவுனில் அநேக வேலை ஸ்தலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட் கிடையாது, கட் பண்ணிட்டாங்க, ப்ரமோஷன் கட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி. நான் சொல்கிறேன், இந்த மகிமையின் ஐஸ்வர்யம் உங்கள் வாழ்க்கையில் கிரியேட் செய்கிறபடினால எவனுக்கு இன்க்ரிமெண்ட் இருக்குதோ இல்லையோ உங்களுக்கு இருக்கும். ஆமென். எவனுக்கு ப்ரமோஷன் இருக்குதோ இல்லையோ உங்களுக்கு இருக்கும். ஏன்னு சொன்னால் இந்த மகிமையின் ஐஸ்வர்யத்தினுடைய வேலையை அது இன்க்ரீஸ் பண்ண வேண்டியது தான். அது இன்க்ரீஸ் பண்ணிக்கொண்டே இருக்கும், பெருக்கிக் கொண்டே இருக்கும், மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. மகிமை மேல் மகிமை. ஹல்லேலூயா. என் தேவன் அப்படிதான் இந்த 8வது மாதத்தில் செய்ய போகிறார். பாருங்க, அது நீங்கள் ஏசாயா 60 வாசிக்கும் போது இப்படி போடப்பட்டிருக்கிறது. 14ஆம் வசனம், 17ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன். நான் வெண்கலத்துக்கு பதிலாக பொன்னையும் இரும்புக்கு பதிலாக வெண்கலத்தையும் கற்களுக்கு பதிலாக இரும்பையும் வரப்பண்ணி உன் கண்காணிகளை சமாதானம் உள்ளவரும் உன் தண்டற்காரர் நீதி உள்ளவும் ஆக்குவேன். இனி கொடுமை உன் தேசத்தில் அழிவும் நாசமும் உன் எல்லைகளில் கேட்கப்பட மாட்டாது. உன் மதில்களை ரட்சிப்பு என்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய். இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாக இராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாய் இருப்பார். ஹல்லேலூயா. பாருங்க, மகிமையின் அந்த ஐஸ்வர்யம் வெளிப்பட ஆரம்பிக்கும் போது, தேவன் மகிமை ஐஸ்வர்யமாக என் வாழ்க்கையில் வெளிப்பட ஆரம்பிக்கும் போது பொண்ணு வெள்ளி தங்கம் இதெல்லாம் வந்து தாராளமாக இருக்கும். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நிறைய காரியங்களை நாட்டில் மீட்டுக்கொள்ள போகிறோம். ஆமென். ஏன்னா வேதம் சொல்லுது, வெள்ளியும் பொண்ணும் என்னுடையது அப்படின்னு சொன்னால் என்னுடைய அப்பாவுடையது, அப்பாவுடைய சொத்து பிள்ளைகளுக்கு. ஆமென். நமக்கு தான் அது. ஹல்லேலூயா. அதை சுதந்திரிக்கும்படியான ஒரு கிருபையினால் கர்த்தர் நிரப்புவார். அப்போ இந்த மகிமையின் ஐஸ்வர்யம் வெளிப்படும் போது நீங்கள் வேதத்தில் இன்னும் நிறைய இடங்களில் உதாரணங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். நேரம் இல்லாதனால ஒரு சில காரியங்களை மாத்திரம் நான் சொல்லுகிறேன். இந்த மகிமையின் ஐஸ்வர்யம் எங்கெல்லாம் வெளிப்படுகிறதோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓவர்ஃப்ளோ, மிகுதியானது, பெருகுகிறது, ஏராளமாய் மிகுதியான செழிப்பு, ஏராளமான நன்மைகள், ஏராளமான ஆசீர்வாதங்கள், ஏராளமான பிளஸிங் அப்படின்னு தான் வேதத்தில் வாசிக்கிறோம். பாருங்க, நம்ம இப்போ 4 பேசேஜஸ்லுமே அப்படிதான் போடப்பட்டிருக்கு, 4 பகுதிகளிலுமே அப்படிதான் போடப்பட்டிருக்கு. ஏசாயா எரேமியாலாம் அப்படிதான் வாசித்தோம் நம்ம. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் மகிமையின் ஐஸ்வர்யம் வெளிப்படும் போது நிச்சயமாகவே ஒரு மிகுதியான பெருக்கம் உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. இந்த மகிமையின் ஐஸ்வர்யம் வெளிப்பட வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்ய வேண்டும்? வேதத்தில் வாசிக்கிறோம். அதே பிலிப்பியர் எழுதின புத்தகம் 4ஆம் அதிகாரத்தில் பவுல் எழுதும்போது எந்த ஒரு கான்டெக்ஸ்டில் எழுதுறார் அப்படின்னு சொன்னால், பிலிப்பியருக்கு சொல்கிறாரு 13ஆம் வசனம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எனக்கு எல்லாமே செய்ய பலன் இருக்குது. ஆனாலும் நீங்கள் என் உபத்திரவத்தில் என்னோட கூட உடன்பட்டது நலமாக இருக்கிறது. என்ன உடன்பட்டாங்க? மேலும் பிலிப்பியர் சுவிசேஷத்தின் ஆரம்பத்திலே நான் மக்கெதோனியாவிலிருந்து புறப்பட்ட போது கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டதை அல்லாமல் வேறொரு சபையும் உடன்படவில்லை என்பதை நான் அறிந்திருக்கிறேன். நான் தெசலோனிக்கேயில் இருந்த போதும் என் குறைச்சலை நீக்கும்படி நீங்கள் 2 தூரம் என்ன பண்ணீங்க? அனுப்பினீர்கள். ஹல்லேலூயா. அப்ப பாத்தீங்கன்னா பவுல் சொல்றாரு, நீங்கள் எனக்கு கொடுத்தது நிமித்தமாய், தேவனுக்கு கொடுத்தது நிமித்தமாய், தேவனுக்கு கொடுக்கிறது நிமித்தமாய் உங்க வாழ்க்கையில அபண்டன்ஸ் சப்ளை இருந்துட்டே இருக்கு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதெல்லாம் சொல்லும்போது சொல்ற 17ஆம் சொல்ற உபகாரத்தை நான் நாடாமல், அதாவது நீங்க கொடுக்கிறதையே நான் நோக்கி பார்க்காமல், பவுல் சொல்றாரு, உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படியாக. ஹல்லேலூயா. நீங்க எனக்கு கொடுக்கணும்ன்றது என்னுடைய விருப்பம் இல்ல, உங்க வாழ்க்கையில பெருக்கம் உண்டாகும்படியாக தான் நான் உங்களுக்கு கொடுக்க சொல்றேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெருக்கத்தை நான் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு இன்க்ரிமெண்ட், ஒரு இன்க்ரீஸ, ஒரு மல்டிப்ளிகேஷனை, ஒரு விரிவாக்கத்தை, ஒரு
ஒரு மிகுதியான செழிப்பை நான் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நான் கொடுக்க ஆரம்பிக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அதுதான் வேதம் சொல்லுது. பவுல் சொல்றார், உங்க கணக்குக்கு பலன். ஆமென். 18ஆம் வசனம் சொல்லும்போது எல்லாமே எனக்கு இருக்குதுப்பா, எனக்கு திருப்தியா இருக்குது, எனக்கு எல்லாமே இருக்குது, நான் எல்லாவற்றையும் திருப்தியா இருக்கிறேன், நிறைவா தான் இருக்கிறேன். ஆனாலும் ஒரு மகிமையின் ஐஸ்வர்யம் உங்க வாழ்க்கையில வர வேண்டும் என்று சொன்னால், ஒரு குளோரியஸ் ரிச்சஸ் உங்க வாழ்க்கையில வெளிப்பட வேண்டும் என்று சொன்னால், அளவு கடங்காத எண்ணி முடியாத மிகுதியான ஆசீர்வாதம் வாழ்க்கையில வரணும்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுங்க? கொடுக்க ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த காலங்களில் நாம் கொடுக்கிறவர்களாய் மாறும்போது அந்த மகிமையின் ஐஸ்வர்யம் ஆட்டோமேட்டிக்காக வாழ்க்கையில் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. வேதத்தில் ஒரு சில உதாரணங்களை நாம் பார்க்க போகிறோம். வேதத்தை நீங்கள் திருப்பி கொண்டீங்கன்னு சொன்னீங்கன்னா, யோவான் எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் 15ஆம் வசனம் வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச ஒரு பேசஞ்சு. யோவான் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் நம்ம வாசிக்கிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு சின்ன கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 5000 புருஷர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த இடத்துல 3 நாளாக அவங்க உட்காந்து மெசேஜ் கேட்டுட்டு இருக்கிறாங்க. மெசேஜ் கேட்ட உடனே இயேசு கிறிஸ்து சொல்றாரு, 6ஆம் வசனத்தில் போய் வாசிக்கிறோம். 5ஆம் வசனத்தில் இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருவதை கண்டு பிலிப்பை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்கதான அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். பிலிப்பு அவருக்கு பிரதித்திரமாக, இவர்களில் ஒவ்வொருவன் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்துக்கு அப்பங்கள் இவர்களுக்கு போதாது என்றான். அப்போது அவருடைய சிஷ்யரில் ஒருவனும் சீமோன் பேதுரு சகோதரமாகிய அந்திரேயா அவரை நோக்கி, பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, 5000 பேருக்கு மேல புருஷர்கள் இருக்கிறாங்க, ஸ்திரீகள் ஒரு 5000 பேர், பிள்ளைகள் எல்லாம் சேர்த்து ஒரு 20000 பேர் கணக்கு வச்சுங்க. 20000 பேருக்கு சாப்பிடுவதற்கு நீங்க கொடுங்க அப்படின்னும் போது சீஷர்கள் சொல்றாங்க, நம்ம கையில 200 பணம் தான் இருக்குது, நம்ம கிட்ட இருக்குது குறைவு, கொஞ்சம் தான் இருக்குது, அதுல எப்படி இவ்வளவு பேருக்கு கொடுக்கிறது அப்படின்னு சொல்லும்போது அந்திரேயா அங்க ஒரு காரியத்தை பார்க்கிறார். இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு, ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம். பாருங்க, அந்திரேயா ஒரு பதில் சொல்றாரு, இங்க ஒரு பையன் இருக்கிறான், ஆண்டவரே நான் அவனை கரெக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஒருவேளை பாருங்க, நம்ம ஆளுங்க சாப்பாட்டெல்லாம் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கிறான் பாருங்க, அவன் எடுத்துட்டு வரான் எங்க அப்படின்ட்டு, பசி எடுத்துருக்கும் போல. ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, இங்க ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில என்ன கவுண்டிங்கோட சொல்றாரு பாருங்க, 5 அப்பம் இருக்குது, 2 மீன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சிருப்பாரு போல. அவனுக்கும் தெரியாம பையனை நைஸா கூட்டு போயிட்டு பங்கு போட்டு சாப்பிடலாம் அப்படின்ட்டு. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, பிளான் பண்ணி அவர் சொல்றாரு, 5 அப்பம் 2 மீன் இருக்குது, ஆனாலும் சொல்லிட்டு சொல்றாரு, இதுவுமே பத்தாது, இதுவுமே பத்தாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இயேசு ஜனங்களை உட்கார வையுங்கள் என்றார். அந்த இடம் மிகுந்த புல்லுள்ளதா இருந்தது. பந்தி இருந்த புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேரா இருந்தார்கள். ஆண்டவர் சொல்றாரு, எல்லாரையும் உட்கார வை, அந்த 5 அப்பத்தையும் 2 மீன் என்ன பண்ண என் கையில கொடுத்துரு. ஆமென். இது குறை உள்ளதுதான், இந்த குறைவை என் கையில கொடு, இதை நான் மல்டிப்ளை ஆக்குவேன். ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில குறைவு தான் இருக்குது, கொஞ்சம் தான் இருக்குது, இதை வச்சு நான் ஓட்டணும், இதை வச்சு நான் ரன் பண்ணணும், இதை வச்சு தான் நான் என்ன பண்ணணும், இனிமேல் நான் எல்லாத்தையும் சமாளிக்கணும் அப்படின்னும் போது ஆண்டவர் சொல்றாரு, அதை என் கையில கொடுத்துரு, அதை நான் பெருக செய்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒருவேளை அந்த சின்ன பையன் அன்னைக்கு கொடுக்கல அப்படின்னு சொன்னா அந்த மிகுதியான ஒரு ஆசீர்வாதத்தை அங்க பார்த்திருக்க முடியாது. ஹல்லேலூயா. அந்திரேயா அதுக்கு தடையா இருந்தான்னு சொன்னா ஒரு மிகுதியான ஆசீர்வாதத்தை பார்த்திருக்க முடியாது. அப்ப ஆண்டவர் கையில் அதை கொடுக்கும்போது வேதத்துல வாசிக்கிறோம், இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் பந்திருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த குளோரியஸ் ரிச்சஸ் கொடுக்கும் போது தாங்க வெளிப்பட ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. அந்த 5 அப்பம் 2 மீனும் ஆண்டவருக்கு கொடுக்கும்போது, ஆண்டவர் கையில அவருக்கு போகும்போது வேதத்துல வாசிக்கிறோம், அவருக்கு வேண்டிய மட்டும். ஆமென். ஒருவேளை சாப்பிட்டு இருந்தா 2 பேர் தான் சாப்பிட்டு இருக்க முடியும், இல்ல ஒரு ஆள் தான் சாப்பிட்டு இருக்க முடியும். ஆனா பாத்தீங்கன்னா 20000 பேர் சாப்பிடுகிற அளவுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்து வேதத்துல அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு திருப்தியா வந்துச்சா பாருங்க. ஹல்லேலூயா. 5 அப்பம் 2 மீனை வச்சு 20000 பேர் சாப்பிட்டு திருப்தி அடைந்தாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம நிறைய வச்சிருக்கிறோம், ஆனா சாப்பிட்டாலும் திருப்தி வர மாட்டேங்குது. ஹல்லேலூயா. ஆமென். என்ன சாப்பிட்டாலும் திருப்தி வர மாட்டேங்குது. ஹல்லேலூயா. ஆனா வேதத்துல வாசிக்கிறோம், தேவனிடத்தில் வருகிற அந்த ஐஸ்வர்யத்தின் நிறைவு ஒரு மனிதனை ஆட்டோமேட்டிக் திருப்தி ஆக்கிடும். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் உங்களை எது திருப்தி ஆக்குதோ இல்லையோ, தேவனிடத்தில் வரக்கூடிய அந்த மகிமை ஐஸ்வர்யத்தின் நிறைவு வரும்போது ஆட்டோமேட்டிக் உங்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் நீங்கள் திருப்தியா இருப்பீர்கள். உங்கள் வாழ்க்கையில குறைவு என்பதே இருக்காது. எந்த இடத்துல நீங்க சாட்டிஸ்ஃபைட் ஆகாம இருக்கிறீங்களோ அந்த பகுதி ஆண்டவர் கையில கொடுத்துருங்க, அங்கே அவர் ஒரு நிறைவை கட்டளையிடுவார். உங்க வாழ்க்கையில திருப்தி உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. மகிழ்ச்சி உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. அப்ப வேதத்துல வாசிக்கும், அவர்கள் திருப்தி அடைந்தார்கள்.
திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார். அந்தபடியே அவர்கள் சேர்த்து வார்கோதுமை அப்பங்கள் 5 அவர்கள் சாப்பிட்டு மீதியான துணிக்கைகளினாலே 12 கூடைகளை நிரப்பினார்கள். இப்ப சீஷர்கள் சாப்பிட்டாங்க. அல்லேலூயா. ஜனங்க சாப்பிட்டது இல்லாம சீஷர்களும் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு வேதத்துல வாசிக்கிறோம், மீதி 12 கூடைகளை அவர்கள் நிரப்பி வைத்தார்கள். நான் சொல்றேன், தேவன் கையில உங்களுடைய காரியங்களை கொடுக்கும் போது, தேவன் கையில உங்களுடைய காணிக்கைகளை கொடுக்கும் போது, தேவனுக்கென்று நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கும், உங்களிடத்தில் இருக்க அந்த கொஞ்சத்தை தேவனுக்கென்று நீங்கள் விதைக்க ஆரம்பிக்கும் போது, ஒருவேளை அது உங்களுடைய, அதுதான் உங்களுடைய ஜீவனா இருக்கலாம், அதுதான் உங்களுக்கு தேவையானதா இருக்கலாம், அதுதான் உங்களுடைய, அவ்வளவுதான் உங்களுடைய காரியமா இருக்கலாம், இவ்வளவுதான் இருக்குது, இதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை அப்படின்ற லெவல்லே நீங்க இருக்கலாம். ஆனால் அதை நீங்கள் தேவனுக்காய் கொடுக்கும் போது, உங்கள் ஜீவனுக்குரியதை நீங்கள் தேவனுக்கு கொடுக்கும் போது, தேவன் உங்கள் ஜீவனத்துக்குரிய எல்லாவற்றையும் கொடுக்க ஆரம்பிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஏங்க அந்த 2 காசு போட்ட விதவை ஆண்டவர் பாராட்டினாரு? நிறைய பேர் போட்டாங்க, ஐஸ்வர்யம்லாம் வந்து கட்டான விட்டு போட்டான், எல்லாமே காணிக்க போட்டாங்க, காணிக்க விட்டு முன்னாடி உட்காந்து பார்த்துட்டே இருக்கிறாரு. ஆனா அந்த 2 காசு போட்ட விதவை தான் என்ன பண்றாரு? அப்ரிஷியேட் பண்றாரு. இவள் தான் உண்மையாகவே போட்டா அப்படின்றாரு. இவளை பற்றி உலகமெங்க சுவிசேஷம் அறிவிக்கப்படுற இடத்தெல்லாம் இவளை பற்றி சொல்லப்படும் அப்படின்றாரு. அப்படின்னு சொல்லும்போது சீஷர்கள் கேட்குறாங்க, ஆண்டவரே நிறைய பணக்காரன்லாம் வந்து போட்டானே, நிறைய பேர் தசமபாகம் போட்டான், அதை போட்டாது, ஆனால் அந்த 7 விதவை 2 காசு தானே போட்டா, அவளை போய் பாராட்டிட்டு இருக்கீங்களே அப்படின்னு ஆண்டு சொல்றாரு. இவர்கள்லாம் தங்கள் பரிபூர்ணத்திலிருந்து போட்டாங்க, தங்க கிட்ட இருக்குது அதனால போட்டாங்க. ஆனா இவளோ தன் ஜீவனத்துக்குரியதை போட்டு விட்டாள். ஹல்லேலூயா. இதுதான் என்னுடைய சோர்ஸா இருந்தது, இதை நான் கர்த்தருக்கு கொடுக்கிறேன், இதுக்கப்புறம் என்கிட்ட ஒண்ணுமே இல்லை அப்படின்னு கொடுத்தா பாருங்க, அதுதாங்க விசுவாசம். ஆமென். அங்கதான் மிகுதியை தேவன் கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்படி நீங்கள் உங்களுடையதை நீங்கள் அப்படி விதைக்க ஆரம்பிக்கும் போது, உங்களுடைய விதையை தேவனுக்கு நீங்கள் அப்படி கொடுக்க ஆரம்பிக்கும் போது, நான் சொல்றேன், ஒரு மிகுதியான ஓவர்ஃப்ளோயிங் பிளெஸிங், அபண்டன்ட்லி சப்ளையை தேவன் உங்க வாழ்க்கையில கட்டிட்டு கொண்டே இருப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. பொருளாதாரத்தில் ஒரு பெரிய செழிப்பு வேணுமா? அபண்டன்ட் சப்ளை வேணுமா? எப்பவுமே நிறைவாக இருக்கிற மாதிரி வேணுமா? நேற்று தினத்தில் கூட இந்த மென்ஸ் ஃபெலோஷிப்பில் ஒரு சகோதரனுடைய வாழ்க்கையில் பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு இவ்வளோ கடன் வாங்குவேன், இவ்வளோ காரியம் செலவு பண்ணுவேன், ஆனால் இந்த லாக்டவுன் பீரியடில் ஆண்டவர் சில அற்புதங்கள்லாம் செஞ்சார். பாஸ்டர் அவங்க, ப்ராஃபட் அவங்க வந்து ஜோம் பண்ணிட்டதுக்கப்புறம், ப்ராஃபட் பெஞ்சமின் அவங்க வந்து ஜோம் பண்ணதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள், நான் தேவனுக்காக கொடுக்க ஆரம்பித்தேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு எத்தனையோ ஆயிரங்கள் செலவாகுது. அது எப்படி வருதுன்னு தெரியல, எப்படி போகுதுன்னு தெரியல. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என் பேங்க் பேலன்ஸ் வந்து 50 ரூபாவும் 80 ரூபாவும் இருக்கும், அதை நான் ரீசார்ஜ் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவேன். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 5000 ரூபாவது என் பேங்க்கில் பேலன்ஸ் இருக்குது. ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட 30,000 40,000 என்ன பண்ணுது, அது செலவாயிட்டு இருக்குது. அந்த காரியம் இந்த காரியம் இஎம்ஐ எல்லாத்துக்கும் செலவு பண்ணுறனால எப்படி நடக்குதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் கர்த்தர் என் தேவைகளை சந்திக்கிறார், நான் நிறைய கொடுக்கணும்னு ஆசையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றதை பார்த்தேன். ஹல்லேலூயா. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, எந்த மனிதன் தனக்குரியதை, தனக்கு இதுதான் என்னுடைய ஆதாரம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ, அது தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் கொடுக்கும் போது, நான் சொல்றேன், உங்களுடையதை தேவன் திரும்ப அபரிவிதமாய் கொடுக்க ஆரம்பிப்பார். ஆமென். உங்கள் ஜீவனத்துக்குரிய, உங்கள் வாழ்நாளுக்குரிய, உங்கள் தலைமுறைகளுக்குரிய, உங்களுடைய எதிர்காலத்துக்குரிய எல்லாவற்றையும் தேவன் நிரம்பி வழிபடியே ஆசீர்வதிப்பார். ஆமென். அதனால்தான் மல்கியால வாசிக்கும்போது சொல்றோம், தேவன் என்ன பண்ணுங்க, கொடுத்து சோதித்து பாருங்க, வானத்தின் பலகைகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேன் என்று என்னை சோதித்து அறியுங்கள் அப்படி சொன்னா, வானத்தின் பலகைகளே திறக்க ரெடியா இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, என்னுடையதை நான் எதை பிடிச்சு வச்சிருக்கணும், அது அந்த காலவேளை தேவனுடைய சமூகத்தை கொடுக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அதுதான் அங்கே அந்த அந்திரேயாவும் அந்த சிறு பையனை செஞ்சாங்க பாருங்க, அந்த மிகுதியான ஆசீர்வாதங்கள் வந்தது பாருங்க. இன்னொரு சம்பவத்தை நான் சொல்லி முடிக்கலான்னு விரும்புகிறேன். பார்த்தீங்கன்னா எடுத்துக்கொள்ளுங்கள், 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம், 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்துக்கு நேரம் நாம் திருப்பிக் கொள்வோம். அங்கே ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். எலியா என்ற ஒரு மனுஷன் இருக்கிறான். ஆண்டவர் அந்த எலியா கிட்ட சொல்றாரு, நீ எழுந்து என்ன பண்ணு, சாரிபாத்னு ஒரு விதவை வீட்டுக்கு போ, அங்கே நான் என்ன பண்ணுறேன், உனக்கு போஷிக்கிறதுக்கு அவளுக்கு கட்டளையிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அங்கே போகும்போது வேதத்தில் வாசிக்கிறோம், 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படி சொல்லுது, அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கிக் கொண்டிருந்தார். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொஞ்சம் கொண்டு வா என்றான். அதற்கு அவள், பானையிலே ஒரு பிடி மாவும் கலயத்திலே கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றார். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, நீ பயப்படாதே,
நீ போய் உன் வார்த்தையின்படியே ஆயத்தப்படுத்து, ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். 14ஆம் வசனம் வாசிக்கணும். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். ஹல்லேலூயா! எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சொல்றான் பாருங்க. ஏன்னா எலியாவுக்கு தெரியும், நான் ஆராதிக்கிற என் தேவனுடைய மகிமை ஐஸ்வர்யம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வெளிப்பட ஆரம்பிக்கும் போது அங்கு குறைவே இருக்காது, எடுக்க எடுக்க நிறைவு வந்துட்டே இருக்கும். ஹல்லேலூயா! இவன் போய் கேட்குறான், அந்த அம்மா, நம்ம ஸ்டோரி நமக்கு நல்லாவே தெரியும். அந்த அம்மா கிட்ட கேட்குறான், கொஞ்சம் தண்ணி கேட்குறான். அந்த அம்மா விறகு போட்டு தண்ணி கேட்ட உடனே தண்ணி எடுக்கலான்னு உள்ளே போகும்போது சொல்கிறான், ஒரு சின்ன அடையை என்ன பண்ண எனக்கு பண்ணி எடுத்துகிட்டு வரும்போது அந்த அம்மா சொல்லுது, அவனுடைய ஜீவனத்துக்குரிய காரியத்தை பேசுது, தங்கிட்ட இருக்கிற அவ்வளோதான் அப்படின்றத அது சொல்ல ஆரம்பிக்குது. என்ன சொல்லுதுன்னா, நானே கொஞ்சம் மாவு தான் இருக்குது, கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்குது, அதை சுட்டு சாப்பிட்டுட்டு நானே என் குமாரனும் செத்து போகலான்றதுக்காக விறகு பொறுக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கும்போது அங்கே எப்படி மகிமையின் ஐஸ்வர்யம் வெளிப்பட ஆரம்பிக்குது பாருங்க. எலியா சொல்கிறான், நீ சொன்னபடியே போய் செய், ஆனால் செய்யறதுல முதல்ல எனக்கு கொஞ்சம் கொண்டு வா. ஹல்லேலூயா! ஆமென். என் ஜீவனத்துக்கு இதுதான் இருக்குது, இதுக்கப்புறம் என் ஜீவனுக்கே வழி இல்லை, நான் வாழ்வதற்கே வழி இல்லை, இதுதான் அப்படின்னும் போது எலியா சொல்கிறான், அதை கொடு. ஹல்லேலூயா! ஆமென். சில நேரத்தில் இதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆமென். நிறைய நேரத்தில் கொடுக்கறத பற்றி பேசினாவே தப்பான பிரசங்கியர் ஆகிறாங்க. ஹல்லேலூயா! கொடுக்கறத பற்றி பேசினாவே கள்ள உபதேசம், அந்த உபதேசம், இந்த உபதேசம். அதில் நான் சொல்கிறேன், இதில் தாங்க நம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யமே வெளிப்படும். ஆமென். நம்ம கொடுக்காத வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் ஐஸ்வர்யம் வெளிப்படாது. ஆமென். ஹல்லேலூயா! இல்லாத நாட்களில் நம்ம கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அதில் இருக்க பிளஸ்ஸிங்கே தனி தான். ஆமென். ஹல்லேலூயா! ஏன் இவ்வளோ தூரம் பேசிட்டு இருக்கோம்னா, நாங்கள் கொடுக்கறதுனால பேசிட்டு இருக்கோம். ஹல்லேலூயா! இல்லாத நாட்களில் நிறைய கொடுத்துருக்குறோம். ஹல்லேலூயா! எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஆமென். கடந்த நாட்கள்லாம் கர்த்தர் பெருக செய்திருக்கிறார். ஆமென். என்னால் சொல்ல முடியும். போன மந்த்து கூட பார்த்தீங்கன்னா ஒரு அமௌண்ட் ஒருத்தர் கொடுக்கணும்னு வச்சுட்டு இருக்கிறேன். நான் அது அப்படியே டிலே ஆகிட்டு போயிட்டே இருந்தது. இன்னைக்கு கொடுக்கலாம், நாளைக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, திடீர்னு ஒரு நாள் ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொன்னார், அதை உடனே அனுப்பிவிடு, அங்கே நீடராக இருக்கார், அந்த பாஸ்ட் நீடராக இருக்கு. சரி, அனுப்பி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டவரை இதுதான் இருக்குது, அடுத்த நாளுக்கு நான் இன்னொரு பர்பஸ்க்காக அதை வச்சு அதை ஒரு ஆப்ஷனாக வச்சுருக்கிறேன். நான் ஒரு வேளை அது தேவைப்பட்டால் அதை யூஸ் பண்ணிக்கலாம், அப்புறம் நம்ம அனுப்பிவிடலாம் அப்படின்னு வச்சுருக்கேன். ஆண்டவர் சொன்னால், இல்லை இல்லை இதை கொடு அப்படின்னு சொல்லும்போது, அதை நான் ரிலீஸ் பண்ண அடுத்த நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு வரவு இருக்குது. ஹல்லேலூயா! அன்றைக்கே பார்த்தீங்கன்னா ஒரு காரியத்தை தான் ரிலீஸ் பண்ணேன், ஆனால் 2 விதமான காணிக்கைகள் எனக்கு வந்தது. ஹல்லேலூயா! எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஆமென். என் அக்கௌண்ட்டுக்கு வந்தது. ஹல்லேலூயா! ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், உன்னை நான் ரிலீஸ் பண்ணும்போது தேவன் இதுதான் என் சோர்ஸ்னு எதை வச்சிருக்கேன் அதை கொடுக்கும்போது தேவன் எனக்கு திரும்ப பல மடங்கு அதை கொடுக்க ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா! அப்போ இந்த விதவை அவள் சொற்படி செய்வதற்கு அவளுக்கு மனசு இல்லை. ஆனால் எலியா அங்கே ஒரு வார்த்தையை சொல்கிறான். என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், 14ஆம் வசனத்தில், கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும். தேசத்தில் பஞ்சம் இருக்குது, உண்மைதான். சாப்பாட்டுக்கு வழி இல்லை, தண்ணி கூட இல்லை, பயிர் வைக்க முடியாது, எதுவுமே இல்லைதான். இந்த பஞ்சகாலம் தீரும் மட்டும், பஞ்சம் முடியும் மட்டும், மழை வரும் மட்டும் உன் வாழ்க்கையில் உன் பானையில் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா! நீ கொடுக்க ஆரம்பிப்பாய்ன்னு சொன்னா உன்னுடைய வாழ்க்கையில் மகிமையின் ஐஸ்வர்யம் வெளிப்பட ஆரம்பிக்கும். மகிமையின் ஐஸ்வர்யம் வெளிப்பட ஆரம்பிக்கும் போது உன்னுடைய வாழ்க்கையில் குறைவே இருக்காது, எடுக்க 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 அது வந்துட்டே இருக்கும். ஆமென். இன்னைக்கு எடுத்துட்டு என்ன பண்றோம்? தடவிட்டு இருக்கோம். ஹல்லேலூயா! ஏன் தெரியுங்களா? தேவன் விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுத்து விதையை அழித்து அதை பெருக செய்கிறார். அப்ப விதை என்பது தேவனுக்குரியது. நிறைய நேரத்தில் விதையை சாப்பிடுறோம். ஹல்லேலூயா! ஒரு 2 பாஸ்டர் கூட டிஸ்கஸ் பண்ணுறம்போது, 2 வாரத்துக்கு முன்னாடி பாஸ்டர் கூட டிஸ்கஸ் பண்ணும்போது அது சொன்னார், விதையை சாப்பிட்டா என்ன ஆகும்? உள்ள மரம் என்ன பண்ணாங்க, கிளையெல்லாம் முளைச்சி கேட்கும்போது சிரிப்பாக இருந்தது. ஆமென். ஹல்லேலூயா! அப்போ விதை தேவனுக்குரியது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? விதை தேவனுக்குரியது, தேவனுக்குரியது தேவனுக்கு கொடுத்துடணும். ஆமென். ஒரு விவசாயிகிட்ட நீங்கள் போயிட்டு விதை நெல் இருக்குது, அதுதான் இருக்குது, வேற எதுவுமே இல்லை அப்படின்னு அந்த ஆள்கிட்ட போயிட்டு, இதை நம்ம ஆக்கி சாப்பிடலாம், இதை நம்ம சாப்பிடலாம், இது எதுக்கு, இதை சாப்பிட்டோம்னா நமக்கு பசிக்கு அடங்கிடல அப்படின்னு சொன்னீங்கன்னா நிச்சயமாகவே அந்த விவசாயி அதை ஒத்துக்கவே மாட்டார். ஏன்னு சொன்னால், அந்த விதை அவர் சாப்பிடாம இருந்தாலும் பரவாயில்ல, இந்த விதை தான் என்னுடைய ஃபியூச்சருக்கு, என்னுடைய எதிர்காலத்துக்கு, என்னுடைய தலைமுறைகளுக்கு இதுதான், இதை நான் சாப்பிட்டுட்டேன்னு சொன்னால் இதுக்கப்புறம் எனக்கு பிளஸ்ஸிங்கே கிடைக்க முடியாது, விதைக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதை விடவே மாட்டார். பாருங்க,
நீங்கள் எந்த விவசாயிகிட்ட கேட்டு பாருங்க, அவன் விதை மூட்டை என்ன பண்ண மாட்டாங்க, கொடுக்கவே மாட்டாங்க, சாப்பிட கொடுக்கவே மாட்டாங்க. நீங்கள் என்னதான் கெஞ்சினாலும் சரி, வழியே இல்லை கொடுங்க அப்படின்னா கொடுக்கவே மாட்டாங்க. ஏன்னு சொன்னால் இதை கொடுத்துட்டாங்கன்னா அடுத்த சோர்ஸ் கிடையாது. அப்படிதாங்க தேவனுடைய வார்த்தை, அப்படிதான் தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற காரியங்கள். ஆமென். தேவன் எந்தெந்த விதையெல்லாம் நம்ம விதைக்கணும்னு சொல்லி கொடுக்குறாரோ அதெல்லாம் விதைக்க ஆரம்பிச்சோம். ஹல்லேலூயா. அதை வச்சுட்டு இருக்கக்கூடாது. அப்போ பாருங்க, இந்த சாரிபாத் விதவை அவள் என்ன பண்றா, எலியாவுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறா. கொடுத்த உடனே வேதத்தில் வாசிக்கணும், அவள் போய் எலியாவின் சொற்படியே செய்தால் அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. ஹல்லேலூயா. செலவழிந்து பானையில மாவு குறைந்து போகவும் இல்லை, எண்ணெய் என்ன பண்ணல, செலவழிந்து போகும் அப்படின்னு சொன்னா எடுக்க வந்துட்டே இருக்குது. கிட்டத்தட்ட எலியாவும் இந்த சாரிபாத் விதவையும் அவங்க மகனும் சாப்பிடல, இவங்க ரிலேட்டிவ் எல்லாருமே, அவளும் அவள் வீட்டார் அனைவரும், அப்படிதான் வேதத்தில் வாசிக்கும். அப்படின்னு சொன்னா எனக்கு தெரிஞ்சு மேக்சிமம் பீப்புள் அங்கே தான் இருந்திருப்பாங்க. அட்லீஸ்ட் ஒரு வேலையாவது எல்லாரும் சாப்பிட்டு இருப்பாங்க. ஆமென். அவ்வளோ பேர் சாப்பிட்டாலும் மாவு குறைஞ்சி போல எடுக்க வந்துட்டே இருக்குது, எடுக்க வந்துட்டு இருக்குது. ஆமென். இன்னைக்கு 100 கிலோ எடுத்து செஞ்சா அடுத்த 100 கிலோ வந்துருக்குது. ஆமென். 200 கிலோ வந்துருக்குது. இன்னைக்கு 100 லிட்டர் எண்ணெய் எடுத்து செஞ்சுட்டா அடுத்து 200 லிட்டர் எண்ணெய் வந்துருக்குது. இப்படி வந்துட்டே இருக்குது பாருங்க. அது அப்படியே அபண்டன்ட் சப்ளை அப்படியே நிரம்பிட்டே இருக்குது. நான் சொல்றேன், குளோரியஸ் ரிச்சஸ் இதை தான் செய்யும், நிரப்பிட்டே இருக்கும். ஆமென். ஏன்னு சொன்னா நான் சாதாரண ஆளுக்கு கொடுக்கல, என் தேவாதி தேவனுக்கு கொடுக்கிறேன். ஏன் ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, என்னுடைய ஆதாரமாய் பணத்தை நான் வைக்கக்கூடாது, என்னுடைய ஆதாரமாய் தேவனை நான் வைக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதுக்கு அடையாளமாக தான் நான் கொடுக்குறேன் பாருங்க. ஆமென். என்னைக்குமே நம்ம பணத்தை பிடிச்சிட்டு இதுதான் என்னுடைய சோர்ஸ், இது இல்லைன்னா அவ்வளோதான். நிறைய பேருக்கு பாருங்க, பணம் காலியாக சந்தோஷம் காலியாகிடும். ஆமென். பணம் காலியாக சமாதானம் காலியாகிடும், டென்ஷன் அதிகமாகிடும், பிபி அதிகமாகிடும், ப்ரெஷர் அதிகமாகிடும், கோபம் அதிகமாக வரும், சம்பந்தமே இல்லாமல் டென்ஷன் ஆவாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுடைய இருதயமும் எண்ணமும் நினைவும் அதை சார்ந்து இருக்குது. இது போயிடுச்சுன்னா, இது இல்லை ஆண்டவர் சொல்றாரு, அதை விட்டு நான் தான் சோர்ஸ். ஆமென். நான் தான் ஆதாரம், நான் தான் உன்னுடைய ஐஸ்வர்யம், நான் தான் உன்னை நிரப்புகிறவர், நான் தான் உன்னை எல்லா காரியங்களும் பெருக பண்ணுகிறவர், இல்லாதவர்களுக்கு உன்னை உருவாக்குகிறவர். உன்னுடைய சூழ்நிலையில் எங்கேயுமே வழி இல்லையா, நான் உருவாக்கி தருவேன். என்ன பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. வேதத்தில் ஆபிரகாமை குறித்து வாசிக்கிறோம். ஆபிரகாம் லோத்துவை காப்பாற்றுவதற்காக ஒரு யுத்தத்துக்கு போயிட்டு வரோம். பார்த்தீங்கன்னா லோத்து வாழ்ந்த ஒரு பட்டணத்தில் ஒரு யுத்தம் வருது. 5 ராஜாக்கள் லோத்து வாழ்ந்த அந்த 4 ராஜாக்களோட யுத்தம் பண்ணி லோத்து எல்லாரையும் பிடிச்சிட்டு போயிடுறாங்க. ஆபிரகாம் 318 பேரோட போயிட்டு என்ன பண்றாரு, யுத்தம் பண்ணி 5 ராஜாக்களை மேற்கொண்டு லோத்துவையும் அவன் வாழ்ந்த அந்த பட்டணத்து ஜனங்களையும் அவனுடைய ராஜாக்களையும் அவன் என்ன பண்றான், மீட்டு கொண்டு வரும்போது வேதத்தில் வாசிக்கிறோம், அவன் மீட்டு கொண்டு வரும்போது அந்த ராஜா சொல்றான், எனக்காக இவ்வளோ நல்லது செஞ்சு, எனக்காக யுத்தம் பண்ணி என்னாலே ஜெயிக்க முடியல, ஆனால் உன் சகோதரனுக்காக தான் வந்த, எங்கள் எல்லாரையும் காப்பாற்றிட்ட, அதனால நீ என்ன பண்ணு. ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் 21ஆம் வசனத்தில், சோதோமின் ராஜா ஆபிராமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும், பொருள்களை நீ என்ன பண்ண, எடுத்துக்கொள்ளும் என்றான். அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிராமை ஐஸ்வர்யவாக்கின் என்று நீ சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் ஒரு பாதரட்சியின் வாரையாகிலும் உனக்கு உண்டானவர்கள் யாதொன்றைகளும் நான் எடுத்துக்கொள்ளினேன் என்று சொல்லி, வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு நல்லா தெரிஞ்சிருந்தது, எனக்குரிய ஆதாரமும் சோர்ஸும் இந்த ராஜா கிட்ட இருந்து வரக்கூடியதில்லை, நான் போய் ஏதோ சம்பாதிச்சுட்டு வந்த இந்த காரியத்தினால அல்ல, என்னுடைய ஆதாரம், என்னுடைய சோர்ஸ், என்னுடைய தேவைகள் எல்லாவற்றையுமே எனக்கு கொடுக்கக்கூடியவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. அவருக்கு நேரம் என் கையை உயர்த்துறேன், அங்கதான் கையை உயர்த்துவேன், அங்கதான் கையை நீட்டுவேனே தவிர வேற எது மேலேயும் எனக்கு ஆசை இருக்காது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. வேதத்தில் வாசிக்கிறோம், அதே ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்தில் வேதத்தில் வாசிக்கிறோம், ஆபிரகாமும் அவன் மனைவி 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், ஆபிரகாமும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவும் அவனுடனே லோத்தும் எகிப்தை விட்டு தென் தேசத்தில் வந்தார்கள். ஆபிரகாம் மிருகஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானா இருந்தான். அவன் தன் பிரயாணங்களில் தெற்கே இருந்து பெத்தேல் மட்டும், பெத்தேலுக்கும் ஆயிக்கும் நடுவாக தான் முன்பு கூடாரம் போட்டதும் தான் முதல் ஒரு பலிப்பிடத்தை உண்டாக்கினதுமான ஸ்தலம் மட்டும் போனான். அங்கே ஆபிராம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். ஆபிராமுடனே வந்த லோத்துக்கு ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன. அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாது இருந்தது. அவருடைய ஆசி மிகுதியாக இருந்தபடியால் அவர் ஒருமித்து வாசம் பண்ண ஏது இல்லாமல் போயிடுச்சு. ஆமென். ஒரு குளோரியஸ் ரிச்சஸ் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வரும்போது அவனுடைய ஆசி பூமி தாங்க முடியாது. ஹல்லேலூயா. ஆமென். மகிமையின் ஐஸ்வர்யம் வெளிப்பட ஆரம்பிச்சு
ஆரம்பிச்சுன்னு வச்சுங்களேன், அப்படி ஆஸ்தியை பூமி தாங்க முடியாது. ஆபிரகாம் ஆஸ்தி அப்படிதான், ஹல்லேலூயா, தாங்க முடியல பாருங்க. ஏன்னு சொன்னா மகிமையின் ஐஸ்வர்யம் வாழ்க்கையில் வெளிப்பட்டது. காரணம் என்ன? நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 14ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தில் போடப்பட்டிருக்கிறது. 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறேன். சகல பொருள்களையும் திருப்பி கொண்டு வந்தான், தன் சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருள்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்தான். அவன் கெதர்லகோமரையும் அவனோட இந்த ராஜாக்களையும் முறியடித்து திரும்பி வருகிற போது சோதோமின் ராஜா புறப்பட்டு ராஜாவின் பள்ளத்தாக்கு என்னும் சாவே பள்ளத்தாக்கு மட்டும் அவனுக்கு எதிர்கொண்டு போனான். அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக, உன் சத்துருக்களை உன் கையிலே ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அவன் இவ்வளோ ஆசீர்வாதத்துக்கு காரணம் என்ன தெரியுங்களா? அவன் கொடுக்க வேண்டியதை கரெக்டாக கொடுத்தான். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். பவுல் சொல்றது போல நான் மறுபடியும் சொல்றேன், ஏதோ எனக்கு வேண்டும், உங்க உபகாரத்தை எனக்கு நாடணும் அப்படின்றது அல்ல, ஏதோ எங்களுக்கு வேணுன்றதுனால அப்படி அல்ல. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படியே இதை நான் என்ன பண்றேன் உங்களுக்கு சொல்லுகிறேன்னு பவுல் சொல்றது போல, இந்த கால வேளையில தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை நம்ம கொடுக்க ஆரம்பிக்கும் போது நம்முடைய அக்கௌண்ட் பெருக ஆரம்பிக்கும். ஆமென். ஏன் சொன்னா அங்கதான் மகிமையின் ஐஸ்வர்யம் வெளிப்பட ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. இந்த காலவேளையில் மகிமையின் ஐஸ்வர்யத்தை பார்க்க விரும்புறீங்களா? குளோரியஸ் ரிச்சஸை பார்க்க விரும்புறீங்களா? இதுவரைக்கும் சாதாரணமான ஐஸ்வர்யத்தையும் ஆசீர்வாதத்தையும் நன்மைகளையும் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. மகிமையின் ஐஸ்வர்யம் என்பது வேறு. ஆமென். அது இந்த உலகத்திற்கு அப்பாற்பட்டது. ஹல்லேலூயா. அது பரலோகத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு காரியம், தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வரக்கூடிய ஒரு காரியம். அதுல பார்த்தீங்கன்னா வேதனை இருக்காது, அதுல அழிவு இருக்காது, அது நித்தியமாய் பெருகிக் கொண்டே இருக்கும். ஒன்ஸ் நம்முடைய வாழ்க்கையில் அது ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா அது பெருக்கிக் கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. அதுல குறைவு இருக்காது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஆபிரகாம் வாழ்க்கையில பெருகிக் கொண்டே இருந்தது. ஆமென். தாவீது வாழ்க்கையில பெருகிக் கொண்டே இருந்தது. ஈசாக்கு வாழ்க்கையில பெருகிக் கொண்டே இருந்தது. யாக்கோபு வாழ்க்கையில பெருகிக் கொண்டே இருந்தது. ஹல்லேலூயா. ஏன் சொன்னா அவர்கள் அந்த மகிமையின் ஐஸ்வர்யத்தை அனுபவிக்க ஆரம்பித்த உடனே அவர்கள் தாராளமாய் கொடுக்க ஆரம்பிக்கிறார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் கொடுத்ததுனால அதை பெற்றுக்கொண்டார்கள், பெற்றுக்கொண்டதுனால திரும்பவும் நிறைய கொடுத்துட்டே இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. யாக்கோபு சொல்றான், ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையில் தன் மாமனார் வீட்டுக்கு போகிறான். ஒன்றுமே இல்லாத சூழ்நிலை தன் மாமனார் வீட்டுக்கு போகும்போது ஆண்டவர் பேசுகிறார். அவனுக்கு தரிசனமாகி, ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அது தரிசனமாகி எல்லாவற்றையும் பேசிட்டு அவனுக்கு வாக்குத்தத்தெல்லாம் கொடுத்து, நான் அவனுக்கு சொன்னதை செய்யமலும் உன்னோட கூட இருப்பேன்னா சொல்கிறார். சொல்லி முடிச்சுட்டு யாக்கோபு சொல்கிறான் பாருங்க. ஆண்டவர் பெரிய பெரிய காரியங்களை பேசுகிறாரு. ஆனால் யாக்கோபு சொல்கிறான், ஆண்டவரே நீங்கள் சொன்னதெல்லாம் ஓகே, நான் போகிற வழியில் எனக்கு உண்ண உணவும் உடுக்க உடையும் நான் தங்க இடமும் தந்து நீங்கள் என்னை திரும்ப அந்த தேசத்துக்கு கொண்டு வருவீங்கன்னு சொன்னால் நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி ஆராதனை செய்து நான் எனக்கு கிடைக்கிற எல்லாவற்றையும் உங்களுக்கு என்ன பண்ணுவேன், தசமபாகம் கொடுப்பேன். ஹல்லேலூயா. வேதத்தில் நீங்கள் அப்படியே வாசித்து பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம்லாம் வாசித்து பார்க்க 30ஆம் அதிகாரம்லாம் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது 30ஆம் அதிகாரம்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் ஒன்றுமில்லாதவனா போனான், ஆனால் மிகுதியான திரளான ஆடுகளும் மாடுகளும் ஒட்டங்களும் அவன் வாழ்க்கையில் என்ன பண்ணிச்சான், பெருக ஆரம்பிச்சு. ஹல்லேலூயா. ஏன் தெரியுங்களா? எல்லாவற்றையும் தேவனுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். ஆமென். ஒரே ஒரு அந்த வசனத்தை மாத்திரம் நம்ம வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 43ஆம் வசனம். இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து, யாக்கோபை குறித்து சொல்லப்பட்டிருக்குது, திரளான ஆடுகளும் வேலைக்காரர்களும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதைகளையும் உடையவனானான். ஒன்றுமே இல்லாமல் போனவங்க. ஹல்லேலூயா. கையில் ஒரு 10 காசு சல்லி காசு கூட கிடையாது. ஆமென். ஆனால் வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணிட்டு போகிறான். நான் தேவன் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமென். அவன் சொன்ன வார்த்தையின்படி அவன் செய்ய ஆரம்பித்தான். அவருடைய வாழ்க்கையில் மிகுதியான பெருக்கும். ஆமென். வேலைக்காரனா போய் லாபான் கிட்ட சேர்றான், மாமனார் கிட்ட வேலைக்காரனா சேர்றான். ஆனால் அதே லாபான் கிட்ட பிஸ்னஸ் டீல் பண்ணுறான். லாபான் கேட்குறான், உன் நிமித்தமாக கர்த்தர் என்ன ஆசீர்வதித்திருக்கிறாரு, பெருக பண்ணியிருக்காரு, நீ வந்ததுனால என் வாழ்க்கையில் பயங்கர செழிப்பு வந்துச்சு, அதனால நான் உனக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்கும்போது யாக்கோபு சொல்கிறான், சம்பளமா, என்னால் தான் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற, பிஸ்னஸ் பேசுவோமா, 40-60 பேசுவோமா, 50-50 பேசுவோமா அப்படின்றான் பாருங்க. ஹல்லேலூயா.
இந்த அளவுக்கு தேவனுடைய பிளஸிங் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படும். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் ஒரு இடத்துல வேலைக்காரராக வேலை செஞ்சுட்டு இருக்கலாம். நான் சொல்கிறேன், அதே இடத்துல கர்த்தர் உங்களை ஷேர் ஹோல்டராக மாற்றுவார். ஆமென். பார்ட்னர்ஷிப்பாக வைப்பார். ஹல்லேலூயா. ஐஸ்வர்யத்தை பெருக செய்வார். ஆமென். அதே கம்பெனிக்கு உங்களை சிஇஓவாக மாற்றுவார், உங்களை மேனேஜராக மாற்றுவார். அதே கம்பெனிக்கு உங்களை வந்து ப்ரமோட் பண்ணி தேவன் அதே கம்பெனியை நீங்கள் ரன் பண்ண முடியாது கர்த்தர் உங்கள் கையில் கொடுப்பார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஆமென். தேவனுடைய ஐஸ்வர்யம் அப்படிதான் நம்மளை மாற்றக்கூடியது. ஆமென். குளோரியஸ் ரிச்சஸ், மகிமை ஐஸ்வர்யம். அதைத்தான் பவுல் எழுதும்போது சொல்றாரு, என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவார். அந்த மகிமையின் ஐஸ்வர்யம் வரும்போது எல்லா குறைவும் நிறைவாயிடுது. ஆமென். வேலையில் இருக்க குறைவு நிறைவாயிடுது, பொருளாதாரத்தில் இருக்க குறைவு நிறைவாயிடுது, ஆவிக்கிற வாழ்க்கையில் குறைவு நிறைவாயிடுது, குடும்பத்தில் இருக்க குறைவு நிறைவாயிடுது, பிள்ளைங்க வாழ்க்கையில் இருக்க குறைவு நிறைவாயிடுது. அப்போ அந்த மகிமையின் ஐஸ்வர்யம் வெளிப்படுவதற்கு நான் எல்லாவற்றையும் கொடுக்க வேண்டும். பாருங்க, முதல்ல என்னையே கொடுக்கணும், ரெண்டாவது தேவன் எனக்கு கொடுத்தவைகளை கொடுக்கணும். ஹல்லேலூயா. இதெல்லாம் நம்ம இன்னும் கொடுக்காம பிடிச்சு வச்சிருக்கோம். இது என்னுடையது, இது எனக்குரியது, இது எந்த நாட் ஓன்லி மணி, பணத்தை மாத்திரம் அல்ல, காணிக்கைகளை மாத்திரம் அல்ல, நிறைய விஷயங்கள் நம்ம தேவனுக்கு புரியலாம் அப்படி பிடிச்சு வச்சிருக்கோம். பாருங்க, தேவனுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் அப்படி நம்ம பிடிச்சு வச்சிருக்கோம், நம்ம கண்ட்ரோலில் வச்சிருக்கோம். நான் சொல்றேன், தேவனிடத்துல கொடுங்க, அது பெருக செய்வார், மல்டிப்ளை ஆகும். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் இழுக்க பிடிச்சிருக்கிறோமோ அதெல்லாம் தேவன் கையில் கொடுத்து பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் குறைவில்லாத ஒரு நிறைவான ஆசீர்வாதங்கள் கர்த்தர் நிரப்புவார். ஆமென். ஒரு குளோரியஸ் ரிச்சஸ், மகிமையின் ஐஸ்வர்யத்தை கர்த்தர் இந்த நாட்டில் வெளிப்படுத்த விரும்புகிறார். நீங்கள் நான் அந்த மகிமையின் ஐஸ்வர்யத்தை வெளிப்படுத்தும் போது அநேக ஜனங்களுக்கு நம்ம ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. நான் எப்பவுமே சொல்கிறது தான், உதாரணமாக ஒரு 100 வீடு இருக்குன்னு வச்சுங்களேன். தேவன் நமக்கு ஒரு 100 வீடு கொடுக்குறாரு அப்படின்னா நமக்கு தேவையானது ஒரு 2-3 வீடு தான். மற்ற 97 வீடு இல்லாத 97 பேர் நம்மளால் கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. அதுதாங்க மகிமையின் ஐஸ்வர்யம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்டதான ஒரு ஐஸ்வர்யத்தை தேவன் உங்களுக்கு எனக்கு கொடுக்க விரும்புகிறார். ஆமென். அது இந்த கவர்மெண்ட்டால் கொடுக்க முடியாது, இந்த உலகத்தால் கொடுக்க முடியாது, அரசாங்கத்தால் கொடுக்க முடியாது, சட்டங்களால் கொடுக்க முடியாது. ஆனால் நீங்களும் நானும் தேவனுடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை அனுபவிக்க ஆரம்பிக்கும் போது இந்த பூமியை நன்மையால் நிரப்ப முடியும். அதனால ஆண்டவர் ஆபிரகாமுக்குனாலும் சரி, ஈசாக்குனாலும் சரி, யாக்கோபுக்குனாலும் சரி வாக்கு கொடுக்கும்போது சொல்றாரு, பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். உன் மூலமா தான் ஆசீர்வதிக்க திட்டம் பண்ணி வச்சிருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. இந்த கவர்மெண்ட்டை நான் உன் மூலமா ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். இந்த பட்டணத்தை உன் மூலமா ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். இந்த மோசமான சூழ்நிலை நிறைந்த பொருளாதார பற்றாக்குறை உள்ள இந்த காரியங்கள் எல்லாம் உன் மூலமா ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். ஒருவேளை மோசமான உங்கள் கம்பெனியே ரொம்ப டிவாலாக போயிட்டு இருக்குன்னு வச்சுங்க, ரொம்ப டல்லாக போயிட்டு இருக்குது. நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, உடனே நீங்களும் நானும் புலம்ப ஆரம்பிக்கக்கூடாது. என் கம்பெனி ரொம்ப லாஸில் போயிட்டு இருக்குது, லாஸில் போயிட்டு கர்த்தர் முன்னே அதுக்கு தான் கொண்டு போய் வச்சிருக்கிறார். ஆமென். உங்களை கொண்டு போனதுக்கு காரணமே உங்களுக்குள்ள இருக்க மகிமையின் ஐஸ்வர்யத்தை ரிலீஸ் பண்ணி அந்த கம்பெனியை உங்கள் மூலமாக பெருக செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஆமென். யாக்கோபு அதனால தான் கொண்டு போகிறார் லாபான் கிட்ட. லாபான் இருக்கிறதெல்லாம் ரிவர்ஸில் போயிட்டு இருக்குது. எல்லாத்தையும் லாபான் என்ன பண்ணுறான், நஷ்டப்பட்டு போயிட்டு இருக்கிறான். ஆண்டவர் யாக்கோபை கொண்டு போகிறார், வாக்குத்தத்தம் பண்ணி அவன் அபிஷேகம் பண்ணி லாபான் கிட்ட கொண்டு போயிட்டு லாபான் யாக்கோபு மூலமா லாபான் என்ன பண்ணுறார், பிளஸ் பண்ணுறார். யாக்கோபு மூலமா மகிமையின் ஐஸ்வர்யத்தை லாபானுடைய வாழ்க்கையை ரிலீஸ் பண்ணுறார். ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், என்னுடைய வாழ்க்கை அந்த மகிமையின் ஐஸ்வர்யம் நான் பெற்றுக்கொண்டு அனுபவிக்க ஆரம்பித்தேன்னு சொன்னால் நான் எங்கெல்லாம் போகிறேனோ அங்கெல்லாம் பெருக்கம் உண்டாயிருக்கும். ஆமென். நான் எங்கெல்லாம் போகிறேனோ அங்கெல்லாம் மிகுதியாய் நிரம்பி வழியக்கூடிய ஆசீர்வாதத்தை நான் கொடுக்கிறவனாக இருப்பேன். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? நான் எதெல்லாம் செய்கிறனோ அதெல்லாம் வாய்க்கும். ஆமென். எதெல்லாம் தொடரணும் அதெல்லாம் வாய்க்கும். எதெல்லாம் நான் தேவனுக்காக செய்ய ஆரம்பிக்கணும் அது எல்லாவற்றையும் கர்த்தருடைய வாழ்க்கையில் பெருக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. நிறைய நேரங்களில் நம்ம செய்கிறதெல்லாம் பெருக்கமே வரமாட்டேங்க. பாருங்கள், இந்த காலங்களில் தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து பாருங்கள், வாழ்க்கை ஆட்டோமேட்டிக்காக பெருக்கம் உண்டாயிருக்கும். ஆமென். நிறைய நேரத்தில் நம்ம பொருத்தனை பண்ணியிருக்கோம் ஆனால் கொடுக்க மாட்டோம். ஹல்லேலூயா. நிறைய நேரத்தில் தேவனுக்கு இதை செய்கிறோம் அதை செய்கிறோன்னு சொல்கிறோம் ஆனால் கொடுக்க மாட்டோம். நான் சொல்கிறேன், சொல்வதை நம்ம செய்ய ஆரம்பிக்கும் போது, யாக்கோபு கையில் ஒன்றுமே இல்லைங்க, ஒன்றுமே இல்லை. அவனுக்கு அடுத்த வேலைக்கு சாப்பிட்றது கூட வழி இல்லை, தண்ணி வாங்க கூட காசு இல்லைன்னு வச்சுக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான். ஆனால் பொருத்தனை பண்ணுறான், எனக்கு கொடுக்குற எல்லாவற்றிலும் நான் தசமபாகம் கொடுப்பேன். ஹல்லேலூயா. நம்ம அப்படி ஒரு பொருத்தனை எடுப்போம். ஆமென். தேவன் எனக்கு கொடுக்குற எல்லாவற்றையும் நான் என்ன பண்ணுவேன், அவருக்கு கொடுப்பேன். அப்படின்னும் போது யாக்கோபை பெருக்க பண்ணின ஆண்டவர், விருத்தி அடைய செய்த ஆண்டவர். ஆமென். ஒன்றுமே இல்லாத சூழ்நிலை இருந்து பார்த்தீங்கன்னா லாபானுக்கு ஈக்குவலாக, ஆமென், லாபானுக்கு மேலா சொல்ல போனால் கர்த்தர் மாத்துறார். ஆமென். லாபானை விட ஐஸ்வர்யவனாய் கர்த்தர் யாக்கோபை மாத்துறார். நான் சொல்கிறேன், இந்த பூமியில் அநேக லாபான்கள் நம்ம சுற்றி இருக்கலாம். நான் சொல்கிறேன், நீங்கள் இருக்கிற கம்பெனியில் அநேக லாபான்கள் இருக்கலாம். கர்த்தர் அவர்களுக்கு மேலாக உங்களை உயர்த்தி இஸ்ரவேலாய் ஆசீர்வதிக்க அவர் பிரியமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஆமென்.
நீங்கள் நானும் லாபானா இருக்கக்கூடாது. ஆமென். லாபான் பார்த்தீங்கன்னா எப்படிலாம் எடுக்கலாம் அப்படிதான் யோசிச்சுட்டு இருப்பான். ஆனால் யாக்கோபு கொடுக்க ஆரம்பித்தான். ஹல்லேலூயா. அந்த கால வேளையில் தேவனுக்காய் கொடுக்கறதுல நாம் கவனமுள்ளவர்களாக இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் மகிமையின் ஐஸ்வர்யம் தானாய் வெளிப்பட ஆரம்பிக்கும். மகிமையின் ஐஸ்வர்யம் வெளிப்பட ஆரம்பிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதியில் இருக்க குறைவு ஆட்டோமேட்டிக்காக நிறைவாயிடும். ஹல்லேலூயா. அபண்டன்ட் சப்ளை இருந்துகிட்டே இருக்கும் பாருங்க. நிறைவான அந்த சப்ளை. ஆமென். நிறைவான அந்த தேவனுடைய ஆசீர்வாதங்கள் வர்த்திக்க பண்ணிட்டே இருப்பார், பெருக பண்ணிட்டே இருப்பார். ஹல்லேலூயா. அது பெருகிட்டே இருக்க எடுக்க பெருகிட்டே இருக்கும். சொல்லுவாங்கல்ல, இறைக்கிற கிணறு தான் சொரக்கணுவாங்க. ஹல்லேலூயா. அப்போ நம்ம இறக்க அது என்ன பண்ண பெருகிட்டே இருக்கும். ஆமென். தாவீது சொல்லும்போது சொல்றான், நீர் எனக்கு கொடுத்ததிலிருந்து நான் என்ன பண்ணுறேன் உமக்கு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. அப்படி கொடுத்ததுனால தான் தாவீது பார்த்தீங்கன்னா ஆலயம் கட்டுறதுக்கு 1,00,000 தாலந்து பொண்ணை கொடுக்குறான். ஒரு தாளந்துனா 34 கிலோ கோல்டு. ஆமென். தங்கம் ஒரு தாளந்து 34 கிலோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,00,000 தாளந்து கணக்கு பண்ணி பார்த்துங்க. ஹல்லேலூயா. எத்தனை டன்னு அப்படி கொடுக்குறான் பாருங்க. ஆமாம். ஏன் தெரியுங்களா? தேவனுக்கு கொடுத்து பழக்கிறதுனால தேவன் அவனுக்கு கொடுக்குறாரு, திரும்ப கொடுக்குறான். ஹல்லேலூயா. இந்த காலையில் நாம் அதிலே கவனமாக இருக்கும்போது கொடுக்கறதுல, அதுதான் பவுல் எழுதும்போது, கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் உடன்பட்டதே அல்லாமல் வேறு யாரும் உடன்படலை. அப்படி நீங்கள் கொடுத்ததுனால, அப்படி நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணதுனால உங்கள் கணக்கில் பலன் பெருகிடுச்சு. அந்த பலன் எப்படிப்பட்ட பலன் தெரியுமா? மகிமையின் ஐஸ்வர்யத்தின் பலன். ஹல்லேலூயா. மகிமையின் ஐஸ்வர்யம் வெளிப்பட ஆரம்பிக்கும். நீங்கள் எப்போதும் நிறைவாகத்தான் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. ஒருவேளை நம்ம இந்த சூழ்நிலையில் பேசும்போது நிறைய பேர் இதுக்கு சில பேர் இதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கலாம். ஆனால் பவுல் ஜெயிலில் இருக்கும்போது இப்படிப்பட்ட மெசேஜ்லாம் கொடுக்குறாரு. அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. ஆமென். ஜெயிலில் இருக்கும்போது நம்பிக்கைக்குரிய செய்தியை கொடுக்கலாம். கவலைப்படாதீங்க, கர்த்தர் வெளியே கொண்டு வந்துடுவார், கர்த்தர் வரக்கூடிய நாட்களில் நம்மளை எடுத்து பயன்படுத்துவார், விடுதலை பண்ணுவார், சங்கிலிலாம் அறுந்து விடும் அப்படிலாம் சொல்லலாம். ஆனால் அங்கே இருக்கும்போது இப்படிப்பட்ட வெளிப்பாடுகளோட பேசுகிறாரு. ஏன்னு சொன்னால் அவர் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே தெரியல. ஹல்லேலூயா. இக்காலத்து பாடுகள் வரப்போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லன்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணுறாரு? அவர் தான் எழுதுகிறார் அந்த வார்த்தையும். ஸோ அதை நினைக்கவே இல்லை. ஏன்னா அவர்கள் வாழ்க்கையில் பலன் பெருகணும்னு சொன்னால் மகிமையின் ஐஸ்வர்யம் வெளிப்பட வேண்டும் என்பதை அவர் அறிந்தபடினால அதை பற்றி பேச ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலவேளையில் உங்கள் வாழ்க்கையில் மகிமையின் ஐஸ்வர்யம் வெளிப்பட வேண்டுமா? உங்கள் வாழ்க்கையில் குளோரியஸ் ரிச்சஸ் வெளிப்பட வேண்டுமா? குறைவில்லாத எப்போதும் நிரம்பி வழியக்கூடிய விதத்தில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா? தேவனுக்கு கொடுக்க வேண்டிய காரியங்களில் கொடுக்க ஆரம்பிங்க. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரங்களை கொடுங்க, கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுங்க. நிறைய நேரத்தில் ஜபத்துக்கு நேரம் கொடுக்க மாட்டோம். ஃப்ரைடே ப்ரேயர்லாம் பார்த்தீங்கன்னா யாருமே ஆளே இருக்க மாட்டாங்க. நானும் பாஸ்டும் தான் ஜெபம் பண்ண இருக்கோம். ஆன்லைனில் 2 பேர் தான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். ஹல்லேலூயா. அப்போ தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரங்களை கொடுங்க, உபவாசத்துக்கு கொடுக்க வேண்டிய நேரங்களை கொடுங்க, ஜபத்துக்கு கொடுக்க வேண்டிய நேரங்களை கொடுங்க, தேவனுடைய பாதத்தை அமர வேண்டிய நேரத்தை கொடுங்க, தேவனுடைய வார்த்தைக்கு நேரத்தை கொடுங்க, தேவனுடைய காரியங்களுக்கு நேரத்தை ஒதுக்குங்க. நீங்கள் எதெல்லாம் தேவனுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதெல்லாம் நிச்சயமாக மகிமையின் ஐஸ்வர்யம் வெளிப்பட ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. நிறைய நேரத்தில் அது நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதே கிடையாது. டிவி முன்னாடி மணிக்கணக்காக உட்காரும், மொபைல் ஃபோன் முன்னாடி மணிக்கணக்காக உட்காரும். எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணோம்? மணிக்கணக்காக மற்றவங்க கதையை பேசுறது மணிக்கணக்காக உட்காருவோம், மற்ற காரியங்கள் எல்லாத்தையும் உட்காரும். ஆனால் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய காரியங்களில் நம்ம கொடுக்க ஆரம்பிக்கும் போது நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் அபரிவிதமான பெருக்கத்தை தேவன் கட்டளையிட விரும்புவோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறேன்? எத்தனை பேர் குளோரியஸ் ரிச்சஸ் வேணும்? ஹல்லேலூயா. நான் விரும்புகிறேன் இந்த நாட்களில் நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய சபையில் இருக்க ஜனங்கள் தேவனுடைய அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருடைய வாழ்க்கையில் தேவனுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் வெளிப்பட வேண்டும். ஆமென். நீங்கள் இந்த பூமிக்கு ஆசீர்வாதமாய் மாற வேண்டும். நீங்கள் இந்த பூமியை ஆசீர்வதிக்க பிறந்தவர்கள். இந்த பூமி உங்கள் மூலமாய் என் மூலமாய் தேவன் ஆசீர்வதிக்க அவர் ஆவலாய் காத்து கொண்டிருக்கிறார். ஆனால் நம்ம கொடுக்க வேண்டியதை கொடுக்காம இருக்கிறதுனால தான் தேவன் கொடுக்க வேண்டியதை கொடுக்காம இருக்கிறார். சொல்கிறேன், நம்ம கொடுக்க வேண்டியதை கொடுப்போம், தேவன் கொடுக்க வேண்டியதை கொடுப்பார். இந்த பூமிக்கு நாம் ஆசீர்வாதமாக இருப்போம். நம்ம மூலமாக தாங்க இந்த பூமி ஆசீர்வதிக்கப்படும். அது எந்த சந்தேகமும் கிடையாது. 100% நான் சொல்கிறேன், உங்கள் மூலமாக என் மூலமாக தான் கர்த்தர் இந்த பூமியை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், இந்த பட்டணத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், என் குடும்பங்களை உறவுகளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்போ நான் ஆசீர்வாதமாக இருந்தால் தான் அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? என்னுடைய வாழ்க்கையில் அந்த மகிமையின் ஐஸ்வர்யம் வெளிப்படும் போது தான் மற்றவர்களுக்கு அதை கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. காலையில் அந்த மகிமையின் ஐஸ்வர்யம் வெளிப்பட வேண்டும் சொன்னால் என்னையே நான் முதலாவது கொடுக்க வேண்டும். எனக்குரிய காரியத்தெல்லாம் தேவனுக்கு கொடுக்கும்போது, நேரங்களை கொடுக்கும்போது, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கைகளை கொடுக்கும்போது வாழ்க்கையில் மகிமையின் ஐஸ்வர்யம் வெளிப்பட ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்குவாராக. காட் பிளஸ் யூ. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கும் இந்த காலையில், ஆண்டவரே உங்களுடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே நீங்கள் வெளிப்படுத்த போகிறவர்களாக நமக்கு நன்றி சொல்லுங்கள். இந்த நாட்களில் நீங்கள் அபரிவிதமாய் பார்ப்பீங்க. இந்த 8வது மாதத்தில்
நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஒரு மகிமையின் ஐஸ்வர்யம் வெளிப்படாமல், மகிமையின் ஐஸ்வர்யம் வெளிப்படாமல் குறைவுகள் நிறைவாக மாறும். எல்லா சூழ்நிலைகளிலும் ஒரு பெருக்கத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். நிச்சயமாக எல்லா சூழ்நிலைகளிலும் ஒரு பெருக்கம் உண்டாயிடும். உங்க பிசினஸ் பெருகும், உங்க பிசினஸ் பெருகும். உலகத்துல நிறைய காரியங்கள் முடங்கி போய் கிடக்கலாம். ஆனா தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நாட்டில் மகிமையின் ஐஸ்வர்யம் வெளிப்பட போகிறது. ஹல்லேலூயா. எல்லா டோர்ஸும் க்ளோஸ் ஆயிருக்கலாம், ஆனா உங்களுக்காக எனக்காக கதவுகள் திறக்கப்பட்டே இருக்கும். அதை அடைக்க ஒருவனால முடியாது. ஓ நன்றி ஆவியானவரே. Thank you Jesus. Hallelujah. Hallelujah. நன்றி இயேசுவே. சமூகத்தில் ஒப்பு கொடுத்திருக்க உங்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கையில் ஒரு நிறைவான பலன் உண்டாய் மகிமையின் ஐஸ்வர்யத்தை கர்த்தர் அந்த காலத்தில் ரிலீஸ் பண்ணுவாராம். தகப்பனே, என்னுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மகிமையின் ஐஸ்வர்யம் வெளிப்படட்டும் என்று நான் சொல்லிக்கிறேன். இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்த குளோரியஸ் ரிச்சஸ், குறைவுகளை நிறைவாக்கக்கூடிய, பெருக்கத்தை உண்டு பண்ணக்கூடிய, மிகுதியாய் நிரம்பி வழியக்கூடிய, ஆண்டவரே எல்லாவற்றும் ஆண்டவரே வர்த்திக்க பண்ணக்கூடிய, எல்லாவற்றையும் பெருகச் செய்யக்கூடிய அந்த மகிமையின் ஐஸ்வர்யத்தை இந்த காலவெல்ல உங்களுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளை வாழ்க்கையில் பெருகச் செய்கிறார், நிறைவாய் கொடுக்கிறார். எல்லாருடைய வாழ்க்கையில் நிறைவு உண்டாகட்டும் என்று கட்டளை கொடுக்கிறேன். எல்லாருடைய வாழ்க்கையில் பெருக்கம் உண்டாகட்டும் தகப்பனே. இந்த நாட்டில் அபரிமிதமான ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும் இயேசுவின் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு புறப்படட்டும் ராஜா. செய்கிற பிசினஸ்லாம் செழிக்கட்டும் ராஜா. செய்கிற வேலை செய்ய உயர்வு உண்டாகட்டும், இன்கிரிமெண்ட் உண்டாகட்டும், ப்ரமோஷன்ஸ் உண்டாகட்டும். தேவன் நன்மையை கொண்டு வருகிறார்கள். இவர்களுக்கு நியாயமாய் வர வேண்டிய சொத்துக்கள் பொருளாதாரங்கள் இயேசுவின் வரட்டும் என்று கட்டளை கொடுக்க. பிசாசு எதெல்லாம் தடுத்து வச்சிருக்கிறாங்க, எதெல்லாம் சத்துரு பிடிங்கி வச்சிருக்கிறாங்க, எதெல்லாம் கொள்ளை கொண்டு போகப்பட்டதோ, எதெல்லாம் இவர்கள் களவாடப்பட்டதோ, இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். திரும்ப இரட்டிப்பாய் ஒரு வாழ்க்கை வந்து சேரட்டும் தகப்பனே. அன்றைக்கு தாவீது கிட்ட இருந்து சூறையாடப்பட்ட எல்லாவற்றையும் அதை தொடர்ந்து போய் சிறியதாகிலும் பெரியதாகிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் சகலவற்றையும் திரும்ப பெற்றுக்கொண்டானே. இந்த காலங்களுடைய பிள்ளைகள் மகிமையின் ஐஸ்வர்யத்தினாலே எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்ளட்டும் ராஜா. இவர்களுக்குள்ள இருக்கிற நிறைவு அநேகருக்குள்ள திருப்தியை உண்டு பண்ணும்படியாக நாங்கள் சொல்லிக்கிறோம். அநேகருக்கு நிறைவை கொண்டு போய் சேர்க்கணும் தகப்பனே. நாட்டில் நாங்கள் இந்த பூமிக்கு ஆசீர்வாதமாக எங்களை மாற்றணும். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே இந்த பூமிக்கு இவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இவர்கள் இருக்கிற பட்டணங்களுக்கு, தேசங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இவர்கள் இருக்கிற பகுதிக்கு அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அநேக ஜனங்களுக்கு இவர்கள் ஆசீர்வாதமாக கர்த்தர் மாற்றும்படியாக சொல்லிக்கிறோம். நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதப்பாய் சொன்னீங்களே, நீயோ ஜாதிகளுக்கு கொடுப்பாய்ன்னு சொன்னீங்களப்பா. ஆண்டவரே நேஷன்ஸுக்கு கொடுக்கும்படியாக கர்த்தர்களை வைத்திருக்கிறீங்களே, அப்படிப்பட்ட மகிமையான ஐஸ்வர்யங்கள் கூட நிறைவாக இருக்கிறது. நாங்கள் பல நேரங்களில் இன்னும் எங்கள் குறைவுகளையே பார்த்து உட்கார்ந்து கொண்டிருக்கோம். எங்கள் குறைவுகளோடவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் எங்கள் குறைவுகளை எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தி இன்னும் நாங்கள் நிறைவுக்குள்ள வாழும்படியான உன்னத கிருபையினால் எங்களை நிரப்புங்கப்பா. நாங்கள் நிறைவை பெற்றுக்கொள்ளும்படியா, நிறைவில் வாழும்படியா ஆண்டவரே, நாங்கள் குறைவை பார்க்காதபடிக்கு, எங்கள் குறைவை நாங்கள் ஆண்டவரேப்பா யோசிக்காதபடிக்கு, குறைவை பார்த்து புலம்பாதபடிக்கு, குறைவை பார்த்து பயப்படாதபடிக்கு, முறுமுறுக்காதபடிக்கு, அவிசுவாசிக்காதபடிக்கு, சந்தேகாதபடிக்கு ஆண்டவரே எங்கள் குறைவை நாங்கள் அகற்றிவிட்டு, எங்கள் குறைவை நீக்கி போட்டுவிட்டு நாங்கள் உங்களுக்குள்ள இருக்கிற மகிமையின் ஐஸ்வர்யத்தின் நிறைவை பார்க்கும்படி கண்கள் திறக்கப்பட்ட
அந்த நிறைவை பார்க்க எங்கள் கண்களை திறந்தாருங்க. நாங்கள் தாராளமாய் கொடுக்கிறவரெல்லாம் எங்களை மாற்றுங்கப்பா. நீங்கள் அப்படி செய்யப்பட நன்றி ராஜா. எங்கள் கைகளை அன்றைய கொடுக்கிற கைகளை மாற்றுங்கப்பா. நீங்கள் அப்படி செய்யப்பட நமக்கு நன்றி சொல்கிறோம். மிகுதியாய் பெருக பண்ணுங்க, மிகுதியாய் பெருக பண்ணுங்க. அன்றைய இந்த நாட்களில் தகப்பனைப்பா, யாரெல்லாம் என்னென்ன தேவைகள் இருக்குதோ அதை காட்டிலும் பல மடங்கு ஒரு வாழ்க்கையில் பெருக்கம் உண்டாகட்டும் நான் சொல்லிக்கிறேன். ஒரு ஊழியக்காரனாய் நீர் என்ன வைத்த அபிஷேகத்தினால அவர்களை ஆசீர்வதிக்கிற தகப்பனை மிகுதியாய் பெருகுவார்களா, மிகுதியாய் பெருகுவார்களா. அந்த 2 Corinthians 9:8 வார்த்தைப்படி நான் பிளஸ் பண்றேன் தகப்பனே. நீங்கள் எல்லாவற்றிலும் எப்போதும் சம்பூர்ணம் உள்ளவராய் சகலவித நற்கிரிகளும் பெருகிறவராய் இருக்கும்படி தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையை பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட வாக்குத்தத்தமும் வார்த்தையும் வாழ்க்கையில் பலிக்கட்டமே சுமி நாமத்தில். வியாதியோடு இருக்க ஒவ்வொரு கரங்கள் சொல்லிக்கும் பலப்படுத்துங்க, ஆசீர்வாதம் நிரப்புங்க. அன்றையப்பா சுதந்திரம் தகவல் எங்கள் தேசத்தினுடைய கரங்களை கொடுக்கிறோம். எங்கள் தேசத்திற்கு எல்லா வறுமை, தரித்திரம், பசி, பட்டினி எல்லாம் நீங்கட்ட தகவல் உங்களுடைய பிள்ளைகளுடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தினால் அன்று உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுத்திருக்கிற மகிமையின் ஐஸ்வர்யத்தின் நிமித்தமாக இந்த பூமி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம். பசி, பட்டினி, வறுமையெல்லாம் தரித்திரம் ஒழிக்கப்பட்டிருக்கிற இயேசுவின் நாமத்தில் இப்படி செய்கிறோட நமக்கு நன்றி சொல்கிறோம். நன்மையாளர் நிரப்புங்கப்பா. சீக்கிரத்தில் லாக்டவுன்லாம் முடிவு வரட்டும். எங்கள் ஒன்றாய் முகமுகமாய் பார்த்து ஒன்று சேர்ந்து தேவனை ஆராதிக்கக்கூடிய சூழ்நிலையை கத்தங்களுக்கு உண்டு பண்ணி தாங்கப்பா. தேவனீர் அப்படி செய்யவிட நமக்கு நன்றி சொல்கிறோம். ரத்த கோட்டைகளை மறைத்துக்கொள்ளும், நீர் ஆளுகை செய்யுங்க. இடவே பார்த்து கொண்டிருக்க கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கை நன்மையினால் நிரப்புங்கப்பா. என்னெல்லாம் எதிர்பார்த்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்களோ அதெல்லாம் இந்த நாட்களில் வாய்க்க பண்ணுங்க. நற்சாட்சிகள் நாங்கள் கேள்வி பண்ணோம். அடுத்த 24 மணி நேரத்திற்குள்ள நற்செய்திகள் அவர்களுக்கு உண்டாவதாக, நன்மைகளை தேடி வருவதாக, நற்செய்திகளை கேள்விப்படுவார்களாக. அடுத்த 24 மணி நேரத்தில்